கொள்கிறது. ஒரு சின்ன பிள்ளையாகிலும் பெரியவர்களாகிலும் பேசவும் கூடாது. நோ டாக்கிங், நோ வாண்டர் ஹியர் அண்ட் தேர். அப்படி நான் அங்கங்கே போய் பிரசங்கம் பண்ணுற ஆளாக இருந்தாலும், நான் ஒரு சுற்றுகிற பிரசங்கியாராக இருந்தாலும், சுற்றுகிற ஆட்களுக்கு என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால் நீ ஒரு இடத்துல உட்கார்ந்தாச்சுன்னா இன்னொரு 1.5 மணி நேரம் அந்த இடத்த விட்டு எழுதக்கூடாது. அது மட்டும் விட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். வந்தவுடனே இப்படி கட்டளை போடுறாரேன்னு இதை பற்றி நீங்கள் நினச்சிடாங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை கொள்கிறது. ஒரு சின்ன பிள்ளையாகிலும் பெரியவர்களாகிலும் பேசவும் கூடாது. நோ டாக்கிங், நோ வாண்டர் ஹியர் அண்ட் தேர். அப்படி நான் அங்கங்கே போய் பிரசங்கம் பண்ணுற ஆளாக இருந்தாலும், நான் ஒரு சுற்றுகிற பிரசங்கியாராக இருந்தாலும், சுற்றுகிற ஆட்களுக்கு என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால் நீ ஒரு இடத்துல உட்கார்ந்தாச்சுன்னா இன்னொரு 1.5 மணி நேரம் அந்த இடத்த விட்டு எழுதக்கூடாது. அது மட்டும் விட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். வந்தவுடனே இப்படி கட்டளை போடுறாரேன்னு இதை பற்றி நீங்கள் நினச்சிடாங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை. தேவன் இரக்கம் செய்வாரா. இப்பொழுது நாம் சிறு விஷயத்தை தான் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்தினுடைய 14ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இதை சீசர்களுக்கு அவர் சொன்னார். சீசர்கள் ரொம்ப பொறுப்புள்ளவர்கள், அதனால அவர்களுக்கு சொன்னார். எல்லாருக்கும் இந்த வார்த்தையை அவர் சொல்லவில்லை. இந்த உலகத்திற்கு அவர் சொல்லவில்லை. உலகத்தில் ரட்சிக்கப்படாமல் பாவத்தில் இருக்கிறவர்கள், விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் போய் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் உலகம் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டது. இப்பொழுதே உலகத்தின் அதிபதி புறமே தள்ளப்படுகிறான் என்று அன்றைக்கே இயேசு சொல்லிவிட்டார். உலகத்தின் மேல் நமக்கு அன்பு இருக்க வாய்ப்பில்லை. ஒருவன் உலகத்தின் மேல் அன்பா இருந்தால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை என்று இயேசு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். உலகத்தின் மேல் உள்ள அன்பை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உலகத்தின் மேல் நாம் அன்பு வைக்க கூடாது. ஏனென்றால் உலகம் நம்மை நேசிக்காது. உலகம் நம்மை நேசிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகம் கொடுத்தது முள் கிரீடம். நமக்கும் இந்த உலகம் முள் கிரீடத்தை தான் கொடுக்கும். நீங்கள் உலகத்தார் அல்ல என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நாம் உலகத்தாராக இருந்தால் உலகம் நமக்கு சப்போர்ட் பண்ணும். நாம் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் நம்மை பகைக்கும். இப்படிதான் அடையாளம். உலகம் நம்மை பகைத்தால், நம்மை வெறுத்தால், அப்பதான் தெரியும் நாம இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது. எனவே உலகம் உங்களை நேசிக்காது. ஆகையாலே உலகத்தை நேசிக்க தேவையில்லை. மேலும் உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறதுனாலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறோம். உலகம் 2வது தான் வந்தது. அதனால நாம உலகத்தின் மேல பெருசா, உலகம் தான் நமக்கு அடங்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம உலகத்துக்கு அடங்க தேவையில்லை. உலகம் நமக்கு அடங்கணும். உலகம் நம்ம பாதங்களுக்கு கீழ் இருக்கணும். சகலமும் இயேசு நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து பொறுப்புள்ள சீசர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று. பொறுப்புள்ளவர்களுக்கு தான் கலக்கமே வரும். இந்த சீசர்கள் ரொம்ப தியாகம் உள்ளவர்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு பின்னால் ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே வேற எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை. உடனே அவர்கள் தொழிலை விட்டார்கள், தாய் தகப்பனை விட்டார்கள், அவர்களுடைய படகை விட்டார்கள், அங்கு இருந்த எல்லா வசதிகளையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இதெல்லாம் விட்டுவிட்டு வா என்று இயேசு சொல்ல தேவையே இல்லை. என்னை பின்பற்றி வா என்கிற ஒரே வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிற நிறைய தியாகமான காரியங்களை சீசர்கள் கண்டுகொண்டார்கள். பழைய ஏற்பாட்டுக்கு போங்கள். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று தெளிவாய் எக்ஸ்பிளைன் பண்ணி அவனை வெளியே அழைத்து வந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் யாருக்கும் ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை, புரிஞ்சு கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் நல்ல விளங்க பண்ணுகிற தேவன். நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, 1 சொன்னா 9 விளங்கும் அவங்களுக்கு. அப்படிதான் நீங்க இருக்கணும். ஆனா நிறைய விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க, 9 சொன்னா அதுல 1 விளங்கும். அப்படிதான் அநேகருடைய மெச்சூரிட்டி இல்லாம, வேத வசனத்துல தெளிவு இல்லாம, வேத வசனத்துல இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் மட்டும் தெரிந்து வைத்துக் கொண்டு அவர்கள் முழுதையும் அறியாமல் இருக்கிறபடியினால் பயனற்றவர்களாகவும் காணப்படுகிறார். சீசர்களை பொறுத்தளவில் ரொம்ப பொறுப்புள்ளவர்கள். இயேசு அழைத்த உடனே எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு, பிகாஸ் they know the importance of Jesus. இதெல்லாம் இயேசு சொல்லாமலே தூக்கி எறிந்து விட்டு வந்தார்கள். தியாகமுள்ள சீசர்கள் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றி வந்தோமே என்று ஏக்கத்தோடு சொல்லும் ஒரு தியாகமுள்ள விசுவாசி. அவர்களை பார்த்துத்தான் அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று. இன்றைக்கும் இந்த ஆலயத்துக்குள்ளே
இந்த மாலை வேளையிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் வீட்டு வேலையை செய்திருக்கலாம் அல்லது மற்ற காரியங்களை பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பொறுப்புள்ளவர்கள் என்ற கருதி நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். எனவே நானும் உங்களை ரொம்ப பொறுப்புள்ளவர்களாகவே எண்ணுகிறேன். உங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று. உண்மையிலே பொறுப்புள்ளவர்களுக்கு தான் கலக்கமே வரும், அவர்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் ஒரு கம்பெனி மேனேஜராக இருந்தால் அது செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி நீங்கள் எப்பவும் கலங்கி கொண்டு உங்களுக்கு ஒழுங்க தூக்கம் வராது. பொறுப்பில்லாதவர்கள் சாப்பிட்டு நல்லா தூங்குவார்கள். சர்ச்சிலே அதே மாதிரி தான். பொறுப்பில்லாத விசுவாசிகள் அப்படி வந்து அப்படி உட்கார்ந்து போறவங்களுக்கெல்லாம் பெரிய கலக்கம் ஒன்று இருக்க போறதில்லை. ஆனா இந்த சபைக்காக, இயேசுவோட சபைக்காக ரொம்ப பொறுப்பா இருக்கிறவங்களுக்கு தான் கலக்கம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து 52 வருடங்கள் பாஸ்டராக இருக்கிறேன். 52 வருடமும் என் லைஃப்ல 75% வந்து கலக்கத்துல தான் போயிருக்கு. ஒவ்வொரு சர்வீஸுக்கும் கலக்கம். ஐயோ இவர் வருவாரா, அவர் வருவாரா, அந்த அம்மா வந்துருமா, இந்த அம்மா வருமா, ஐயோ வராம போயிட்டு நான் என்ன பண்றது, ஒவ்வொரு நாளும் கலங்கும். அப்படி கலங்கி கலங்கி தான் ஆண்டவர் இவ்வளவு வருஷம் ஆசீர்வதி 20 பேர்ல சபையை ஆரம்பித்தேன். அந்த 20 பேரை வைத்து நான் ஊழியம் செய்த ஆரம்ப காலத்துல நான் பட்ட பாடு பெரும் பாடு. அந்த 20 விசுவாசிகளாது ஒவ்வொன்றும் சிங்கம் புலி கரடி மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியும். அது அத்தனையும் அடங்காது, கீழ்ப்படியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கமா இருக்கிற நான் பட்ட பாடு. நான் ஃபுட்பால் தெரியுமா, நான் தான் ஃபுட்பால். அந்த விசுவாசி அங்க உதைக்கும், இந்த விசுவாசி இங்க உதைக்கும், இதே வேலை. அங்க ஒரு உட்கார்ந்துட்டு அது பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட கண்டு பேசிட்டே இருக்கும். எனக்கு வேதனை காண முடியாது. சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு பக்கத்தில் உள்ள ஆள்கிட்ட பேசுறது போல அருவருப்பு. எனக்கு புரியவே புரியாது, ஏன் இப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க அப்படி ரொம்ப நம்ம மேல ஆளுகை செலுத்துவாங்க. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் 20 பேரை வச்சுக்கிட்டு. அப்போ மனசுல நினைச்சேன், ஆண்டவரே என்னை ஜெமினி சர்க்கஸ் கம்பெனியில வேலைக்கு போட்டிருந்தா நல்லவா இருந்திருக்கும். அங்க சிங்கம் புலி கரடியா கீழ்ப்படியும், யானை ஒரு ஸ்டூல்ல 4 காலில் நிற்கும், இங்க ஒருத்தனும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க ஆண்டவரே சொல்லி மனசுல நினைச்சேன். ஆண்டுகிட்ட அதெல்லாம் சொல்ல முடியுமா? அவர் கர்த்தர், அவர் எஜமான், அவருக்கு ஒண்ணும் பேச முடியாது. மனசுல நினைக்கிறேன், ஐயோ இங்க ஒன்று பட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நான் சின்சியராக ஊழியம் செய்தேன் அவங்க மத்தியில். அப்போ நான் வந்து மக்களுக்காக பிரசங்கம் பண்ணாமல் எனக்காக பிரசங்கம் பண்ணேன். ஆராதனைன்னா நான் ஆராதனை நடத்தவே கிடையாது. நான் வந்து ஆராதிச்சேன். நான் ஆராதிப்பேன், மெய்மறந்து ஆராதிப்பேன், பாட்டு பாடுவேன், மெய்மறந்து கிட்டார் அடிச்சு மெய்மறந்து ஆராதிப்பேன். மக்கள் அதுல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். அதனால தான் ஆராதனைக்குன்னே அந்த காலத்து பாஸ்டர்மாரெல்லாம் என்னுடைய சர்ச்சுக்கு வருவாங்க. ஏன்னா நான் வந்து யாரையும் நடத்த மாட்டேன். ஒரு நாள் தான் ஜனங்களை நடத்தினேன். என்ன நீங்கள்லாம் நல்லா பாட மாட்டேங்கிறீங்க, நல்லா கை தட்ட மாட்டேங்கிறீங்க, கை வைக்க உங்கள் பாட்டில் வர உட்கார்ந்துருக்கீங்களே சொல்லிட்டு நான் அவங்கள ஒரு மாதிரி நடத்துறதுக்கு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கும்போது தான் இந்த இடத்துல புல்பிட்டுக்கு நேரம் கர்த்தர் எஜமான், ஏன் எஜமான், உங்களுக்கு எஜமான் அது எனக்கு தெரியாது, ஏன் எஜமான் முன்னால் நின்று இயேசு சொல்றாரு, இப்போ என்ன செய்யறேன்னு கேட்டேன். வாட் ஆர் யூ டூயிங்? நான் சொன்னேன், நான் நடத்துறேன் ஆண்டவரே அப்படின்னேன். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ ஆராதிக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான். அதனால ஜனங்களை மறந்தேன், வழிபீடத்துல போனேன், கதறி அழுதேன். அப்புறம் நான் எனக்கு இன்னும் ஆராதிக்க ஆரம்பிச்சேன். நான் அவரை தொழுது கொண்டேன், அவரை பார்த்தேன், அவரை பார்த்து கொண்டே பாடுவேன். என் பாட்டு சத்தம் அவருக்கு கேட்கணும் என்று சொல்லி விரும்புவேன். இந்த மைக்கில் நான் பாடுற பாட்டு அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து சிங்காசனுக்கு முன்பாக வச்சிருக்குது, அவர் கேட்கிறாரு நினைச்சேதான் இத்தனை வருடம் பாடியிருக்கிறேன். அந்த நான் பக்தி விருத்தி அடைந்து பாடுற பாட்டு ஆராதனையில ஜனங்கள் பக்தி விருத்தி அடைந்தாங்க. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி அடங்காமல் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோ பேர் அடங்கினாங்க, அவ்வளோ பேர் கீழ்ப்படிந்தாங்க. நான் ஆரம்பத்தில் ரொம்ப சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணுவேன். 20 பேரை வச்சுக்கிட்டு, நான் 20 பேரை வச்சுக்கிட்டு 2000 பேர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நினைச்சு பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா நம்முடைய தேவன் பெரியவர், சபையும் பெருசாக வரணுங்கிற எண்ணம் எனக்கு சிறு வயதிலேயே இருந்தது, சின்ன ஊழியம் தொடங்குற நேரத்திலேயே. அப்போ சத்தம் போட்டு பேசுவேன். அப்போ இந்த விசுவாசிகளில் சிலர் என்கிட்ட வருவாங்க கூட்டம் முடிஞ்சு, ஏன் பாஸ்டர் இவ்வளோ சத்தம் போடுறீங்க, நான் எங்களுக்கெல்லாம் காது நல்லா கேட்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், உங்களுக்காக பேசவில்லை, இனிமேல் வரப்போகிற மக்களுக்காக பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பேன். ஒரு அம்மா என்கிட்ட வந்து, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப நல்ல பாஸ்டராக இருக்கிறீங்க, ஆனால் இந்தோ சத்தம் போடுறீங்க பாஸ்டர், பாஸ்டர் அப்படியே நின்றுடும் பாஸ்டர், ஹார்ட் அப்படியே நின்றுடும். அந்த அம்மா சொல்லி 32 வருஷம், அந்த அம்மா இறந்து 32 வருஷம் ஆச்சு. நான் அந்த 52 வருஷமா பாடுறேன், சத்தம் போடுறேன். சத்தம் போடாமல் இருந்தான்னா என்னால் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுக்காக இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அங்கே என்ன மெதுவாக ஜெபம் பண்ணிட்டு மெதுவாக பாட்டு படிக்கிட்டு என்ன செத்த மனுஷனை போலையா வாழ சொல்கிறேன்.
அப்ப நான் போடுவேன் சத்தம். இயேசு பலத்த சத்தத்தோடு அழுது கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபித்தார். ஜெபத்துல சத்தம். பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் மிகுந்த சத்தமிட்டு தாகம் உள்ளவன் எவனோ அவனிடத்தில் வரக்கடவன் சத்தம் தான் போட்டார். யோவான் ஸ்நானகன் ஒரே சத்தம், நாந்திரத்திலே கூப்பிடுடைய சத்தம். அந்த சத்தத்துல நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தமில்லாத சபை செத்த சபை. சத்தமில்லாத ஜெபம் நடத்திக்கிட்டு இருந்தோம். ஒருத்தரும் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க, ஒருத்தரும் பரிசுத்தாய் பெற மாட்டாங்க. அப்படி நிறைய சபைகள் இருக்குது. ரொம்ப ஒரு வல்லமையா சுறுசுறுப்பு இல்லாத சபைகள் இருக்குது. நான் வெறும் சத்தத்தை மட்டும் சொல்லலை, நான் பேசுகிற தேவ சத்தம். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் சத்தம், வனாந்திரத்திலே கூப்பிடுற சத்தம். அவன் வனாந்திரத்தில் வாழ்ந்தாலும் அவன் போட்ட சத்தத்தில் மக்கள் திரண்டு வந்தார். யூதேயா, கலிலேயா, சமாரியா பட்டணத்தார் அனைவரும் வந்து அவனால் ஞானஸ்நானம் பெற்றார். வந்த உடனே ஞானஸ்நானம், நோ கொஸ்டின்ஸ். ஞானஸ்நானம் ஏன் எடுக்கணும், எதுக்கு எடுக்கணும், அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. பாருங்க, அதுதான் எழுப்புதலான காலம். அந்த எழுப்புதல் அப்போஸ்தலர் காலத்தில் இருந்தது. அந்த எழுப்புதல் இந்த காலத்துல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்தந்த எதிர்பார்க்கிற சபைகளிலே எழுப்புதல் வருகிறது. எந்தெந்த சபைகளில் எழுப்புதலை எதிர்பார்க்கவில்லையோ அந்த சபைகளுக்கு எழுப்புதல் இல்லை. அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த சபை எழுப்புதலை எதிர்பார்க்க வேண்டும். நான் கொஞ்சம் உங்களோட பேசினாலும் உங்களை வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் சபை எழுப்புதல் சபையாக மாற வேண்டும். பொறுப்புள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் இயேசு பேசுகிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சீசன் ரொம்ப கலங்கி போக என்ன காரணம் தெரியுமா? இவரை நம்பி வந்தோமே, இவரை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, இப்போ இவர் சிலுவைக்கு போகிறேன் என்கிறாரே, நான் என்ன செய்ய போகிறோம், இவர் மறிப்பேன் என்கிறாரே என்று சொல்லி அவர்களுக்கு விளங்கவில்லை. அவர்கள் விளங்காததுனால ரொம்ப துவண்டு போயிருந்தார். ஆகையால் இயேசு அவர்களுக்கு 3 காரியங்களை சொன்னார். ஒன்று, அவர்களுக்கு 3 ஆறுதலை சொன்னார். முதலாவது சொன்னார், உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துகிறேன், நான் போய் வந்து உங்களை அழைத்து செல்வேன் அந்த உங்களுக்கு ஒரு ஸ்தலத்திலே சொல்லி பரலோகத்தை அவர்களுக்கு தயார் பண்ணி அவர்களுக்கு முன்னதாக சொல்லிவிட்டார். ஃபர்ஸ்ட் பரலோகத்தை தான் காட்டுறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக உங்களுக்கு ஒரு பரலோகத்தை வைத்திருக்கிறேன். இப்படிதான் நம்ம நினைக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம், நீ கலங்காத, உனக்கு ஒரு வீடு வாங்கி தரேன், கலங்காத, உனக்கு குழந்தையோ ஒரு குழந்தை தரேன். இப்படி திங்க் பண்ணவே கூடாது, அது தப்பு. நம்ம கலங்குறோம்னா நேர பரலோகத்தை காட்டுறாரு. உனக்கு பரலோகம் இருக்குது. ஏன்னா நம்ம என்னமெல்லாம் பரலோகம் தான். ஏசு அங்கிருந்து வந்தார், அங்கிருந்தா திரும்ப வரப்போகிறார், நம்ம அங்கே சேர்த்துக் கொள்ள போகிறார். அருமையானவர்களே, பரலோகத்தில் இருந்தால் பரலோகத்தில் தான் நம்முடைய அவ்வளவு நன்மைகளும் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து தான் இறங்கி வருகிறது. ஏனி சொப்பனத்தை யாக்கோபு கண்டபோது தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதும். ஆனால் அந்த ஏனியுடைய நுனி வானத்தை தொட்டிருந்தது, அதன் மேல் கர்த்தர் இருந்த. அப்போ தேவதூதர்கள் முக்கியம் இல்லை, அந்த கர்த்தர் முக்கியம், பரலோகம் முக்கியம். ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்கும் போதும் பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே அங்க பாருங்கன்னு சொல்றேன். நம்ம எல்லாம் பூமிக்கு அடுத்த விஷயங்களிலே மட்டும் ஜெபிக்கிற அநேகம் பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் சீசர்கள் ரொம்ப துவண்டு கஷ்டப்பட்டு கலங்கி போயிருந்த போது உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்துகிறேன் என்றார். இரண்டாவது, உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்றார். அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவின் உள்ளவர், தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவின் சொல்லும் பொழுது தாய் உள்ளம் கொண்ட பரிசுத்தாவியாக. ஒரு குழந்தையை எடுத்து தாய் எப்படி வளர்க்கிறதோ அப்படித்தான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் பரிசுத்தாவியானவர் எடுத்து வளர்க்கிறவராக இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் தேற்றரவாளன். அந்த தேற்றரவாளனாகிய பரிசுத்தாவியை பெறாதவர்கள் கலங்கி கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் அந்த மாதிரி கலங்க மாட்டார்கள். உலக விஷயங்களுக்காக கலங்க மாட்டார்கள். அநேக பொறுப்பான ஊழிய விஷயங்களுக்காக கலங்குவார்கள். அப்போ நான் என்ன பேசிக்கொண்டு வருகிறேன் என்பதை உங்களுக்கு நான் சம்மரைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போவேன். பயப்படாதீர்கள். யார் பொறுப்புள்ளவர்களோ அவர்களை பார்த்தால் சொல்கிறார், கலங்காதவர்கள். இந்த சபை இருக்குது, இந்த சபை மேல் ஒரு பொறுப்பும் இல்லாதவர்களை பார்த்து ஆண்டவர் பேசணும்னு அவசியமே. God will not waste his time. அவர் யார்கிட்டையும் போய் சும்மா பேசிட்டு இருக்க மாட்டார். ஆனால் ஒரு சபையின் மேல் பொறுப்புள்ளவர்கள், சபை என்றால் இயேசுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒன்று. சபை இயேசுடைய சொத்து, இயேசு the property of Jesus. அந்த ப்ராப்பர்ட்டியை மீட்கிறது தான் அந்த கடைசி கால எழுப்புதல். The revival means to restore the property of God. தேவனுடைய சொத்து இந்த பூமியிலே தாஜ்மஹாலும் இல்லை, நயாகரா நீர்வீழ்ச்சியும் இல்லை. அவர் அது பெரிய பெரிய கோபுரத்தெல்லாம் பார்த்து உலாவிக்கிட்டு இருக்க மாட்டார். நயாகரா நீர்வீழ்ச்சி நல்லா நம்ம கொஞ்ச நேரம் உலாவுவான்னு போக மாட்டார். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து உலாவுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் சபையின் நடுவிலே மாத்திரமே உலாவுவார். அவர் 2-3 பேரின் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறார், அங்கதான் இருப்பார். வேற எங்கே அவர் உலாவ போகவே மாட்டார். God is not interested in anything else.
அதே உலகத்தை உண்டாக்கும் பொழுதே ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் மக்கள் இருக்கணும்னு, மனுஷன் இருக்கணும்னு அவர் எதிர்பார்த்தார். உலகம் மனுஷனுக்காக அவர் சிருஷ்டிக்கவில்லை, ஏதேன் தோட்டத்தை தான் அவர்களுக்காக சிருஷ்டித்தார். பாவம் செஞ்ச பிறகு தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டு இன்னைக்கு பூமியை உலகத்தை பண்படுத்தும் இடத்துக்கு மனுஷன் தள்ளப்பட்டு விட்டார். அப்ப நம்ம செகண்டரி இடத்துல தான் இருக்கிறோம். அந்த ஒரிஜினல் பிளேஸ் வந்து பரலோ அந்த ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டம் இன்னைக்கு சபைக்கு சமமானது. நோவாவை அன்றைய உலகத்தை அழிச்சிட்டு நோவாவை மட்டும் பேழையில காப்பாத்தினார். அந்த பேழை வந்து இயேசுடைய சபைக்கு தான் அடையாளம். நீங்க சபை இல்லைன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்றேன். நான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, தாழ்மையோடு சொல்றேன், 52 வருடங்கள் பாஸ்டரா இருந்திருக்கிறேன். நான் வேர்ல்டு வைடு போயிருக்கிறேன், நிறைய கான்ஃபரன்ஸ்ல அட்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். அருமையான அவருடைய கிருபையினால பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் ஜெபம் பண்ணுகிறேன். அடையாளங்கள் அற்புதங்கள் அவருடைய நடுவில். ஆனால் நான் கண்டுபிடிச்சது, இயேசு அவர் சுயரத்தத்தை கொடுத்து, ஆண்டவரே எனக்கு கட்டடம் கொடுக்க வேண்டாம், எனக்கு பில்டிங் வேண்டாம், எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வேண்டாம், எனக்கு பிஏ சிஸ்டம் வேண்டாம், எனக்கு இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வேண்டாம், எனக்கு அதுக்கு பதிலாக 10 ஆத்மாவை கொடுங்க, ஒரு கீபோர்டை தர்றதுக்கு பதிலாக 10 குடும்பத்தை கொடுங்க. இப்படிதான் நான் உண்மையிலே கேட்டேன். ஐ ரிஜெக்டட் த பில்டிங், ஈவன் பில்டிங். ஏன்னா ஐ saw many buildings in many places. Building was very beautiful, church buildings, but there are no people. அது பார்த்து ஒன்று சொன்னேன், ஐ டோன்ட் வாண்ட் சச் சர்ச்சஸ் லார்ட், எனக்கு மக்கள் வேணும். அப்போ அது அப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி மக்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தேன். ஒரு சர்ச்னா அது சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபை தான் உண்மையான சபை. காஸ்பல் ஸ்பிரிட் இருக்கணும், எவாஞ்சலிக்கல் ஸ்பிரிட் இருக்கணும். எங்கள் சர்ச்சில் இப்போ 12,000 பேர் இருக்கிறாங்க. 20 பேரில் தொடங்கி அந்த அளவுக்கு வர கர்த்தராகிய தேவன் அருள் புரிந்திருக்கிற அந்த காலங்களில் 130 நார்த் இந்தியன் மிஷினரிகளை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். 3 இடத்துல பைபிள் காலேஜ், ராஜஸ்தான்லையும் உத்தரப்பிரதேசத்துலையும் திருநெல்வேலியிலும் 3 பைபிள் காலேஜ் இருக்கிறது. அருமையானவர்கள், இங்கிலீஷ் சர்ச் கூட தனியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். என்னுடைய கடைசி மகன் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அப்படி மிஷன் ஹாஸ்பிட்டல் உள்ள நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏழை மக்களுக்கு மிஷன் ஹாஸ்பிட்டல். தமிழ்நாட்டில் 47,000 இது போன்ற சபைகள் இருக்கிறது. ஆனால் ஹாஸ்பிட்டல்னு யாரும் நடத்த போகவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் வெள்ளூரில் நான் பார்த்த பிற்பாடு நான் இந்த மக்களுக்காக தியானம் செய்யணும்னு சொல்லி அங்கே ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பித்தேன். அது இப்போ ஒரு 4 வருஷம் போய் கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 16,000 பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அத்தனை பேருக்கு சுவிசேஷம் அளித்திருக்கிறோம். ஹிந்துஸ், இஸ்லாம் பீப்புள், கேத்தலிக் பீப்புள் எல்லாம் வருவாங்க. ஆனால் எல்லாம் ஃப்ரீ. அவங்களுக்கு போங்க, சர்ச்சில் இருந்து அதை நாங்கள் செய்கிறோம். தேவனுடைய பிள்ளைங்களே, இது எல்லாம் செய்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். நான் காலேஜில் படித்ததும் கிடையாது. ஐ நெவர் வென்ட் டு a காலேஜ். பைபிள் ஸ்கூலில் படித்தேன். அதுவும் பைபிள் காலேஜ் அல்ல, பைபிள் ஸ்கூல் மதுரையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. ஆனால் நான் நம்பினதெல்லாம் ஜபம், முழங்கால் ஜபம். முழங்காலில் தான் இந்த ஊழியத்தையே கட்டி எழுப்பியிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்து உபவாசம் பண்ணி சனிக்கிழமெல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணிடுவோம். சில நேரங்களில் 7 நாள் ஃபாஸ்டிங், சில நாள் 21 நாள் ஃபாஸ்டிங், சில நாள் 10 நாள். இப்படி தான் அந்த மினிஸ்ட்ரி ஆரம்பம். இப்போ நான் ரொம்ப ஃபாஸ்டிங் இருக்கிறது இல்லை, ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும். ஆனால் ஆரம்பத்தில் இட் ரெக்வயர் ஸோ மச் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர். ஏன்னா என் கூட அங்கே இருந்த மக்களுடைய கோஆப்ரேஷனை பார்க்கணும். இந்த சபைக்காக அப்படி அழுதுருக்குறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சபைக்காக எங்கள் சர்ச் வாலிபர்கள் சர்ச் படியில் முட்டி அழுது ஜெபிப்பாங்க. எங்கேன்னா இப்படி யங் பீப்புளை நான் கண்டதில்லை. யங் பீப்புள் ஜாலியாக இருக்கணும், சர்ச்சுக்கு வந்தாலே அதே ஒரு விளையாட்டுத்தனமாக வரணும்னு தான் யங் பீப்புள் நிறைய பேர். அதனால தான் இங்கிலாந்து யங் பீப்புளை இழந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கிலாந்து சர்ச்சஸ்லாம் நோ யங் பீப்புள், தே ஆர் செல்லிங் த சர்ச்னு உங்களுக்கு தெரியும். சமீபத்தில் அந்த ஒரு இடத்துல பிராட்ஃபோர்டில் ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருந்தேன். அங்கே தான் நம்ம சர்ச், தமிழ் சர்ச் நடக்குது. அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, இந்த சர்ச்சை விலை பேசிட்டு இருக்காங்க என்று சொல்லி. ஏன்னா அங்கே 6 பேர் தான் இருக்காங்க விசுவாசிகள், அது வயசானவங்க. உங்களுக்கே தெரியும் இங்கிலாந்தில் எவ்வளோ சர்ச்சஸ் விற்பனை செய்யப்பட்டு அது எங்கே போச்சு, யார் கைக்கு போச்சுன்னுலாம் உங்களுக்கு தெரியும். அருமையானவங்களே, எனக்கு ரொம்ப வேகமாக வருது, எனக்கு வருத்தமாக வருது. அவ்வளோ பெரிய பெரிய கட்டடங்களை நம்ம பார்க்குறோம். இந்த இங்கிலாந்தில் சர்ச் பில்டிங்ஸை பார்க்குறோம். அங்கே ஒரு பான்ஸ்லேங்கிற இடத்துல ஒரு இங்கிலீஷ் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணியிருந்தேன். அந்த ஊரில் ஒரு பெரிய சர்ச் இருக்குது. இப்படி ஒரு 5 பேர் நின்று அந்த தூணை கட்டி பிடிச்சா அவ்வளோ பெரிய தூண்கள் இருக்குது. அவ்வளோ பெரிய சர்ச்சு. அப்போ அதை கட்டும்போது எவ்வளோ பக்தியோடு, எவ்வளோ ரிவைவலோடு, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோடு அவங்க கட்டியிருக்க. ஹவு மச் மணி தே ஹவ் ஸ்பெண்ட் இன் தட் ஒன். அஃப்கோர்ஸ் குயின் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஆனால் மக்கள் எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த காவல். ஆனால் ஆளுகையே
அவ்வளவும் இப்போ டூரிசம் ஆகி போய் இருக்கும்போது நிறைய சர்ச்சஸ் காலியாக கிடக்குது. ஹேரோங்கிற இடத்துல அந்த மலை மேலே இருக்கிற சர்ச் இன்னைக்கு காலையில் போய் விசிட் பண்ணேன். அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன். அந்த பார்க்க அவ்வளோ, அது 925 ஆண்டுகள் பழமையான சபை. அதை போய் பார்த்து ஒத்த ஆள் கிடையாது. சில ஆவிகள் நடமாடுதான் என்னமோ தெரியல, அவ்வளோ கட்டடம் சும்மா. அதான் நான் சொல்கிறேன், கட்டடமே வேண்டாம் ஆண்டவரே, ஒரு ஜாமான் கொடுக்க வேண்டாம், எனக்கு ஆத்துமாக்களை கொடுங்க என்று சொல்லிட்டு சுவிசேஷத்தை அறிவித்தேன். ஆண்டவர் சொன்ன go and preach the gospel. அதுதான் உன்னை அவனுக்கு அழைப்பேன். இது எனக்கு மட்டும் அந்த அழைப்பு இல்லை சார், ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ள அழைப்பு. சுவிசேஷத்தை அறிவி. By all means we have to preach the gospel, preach the love of Jesus. 3 ஊழியம் ஆண்டவர் சீசர்களுக்கு கொடுத்தார். And the 3 ministries எப்படின்னா, go and preach the kingdom of God and heal the sick, cast out the demons. இந்த 3 ஊழியம் தான் கொடுத்தார். நல்ல வாசல் பாருங்க, பைபிள் போங்க, தேவராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணுங்க. பூமிக்குரிய ராஜ்யம் கிடையாது. Don't live in the kingdom of your mind, live in God's kingdom. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I think that நிறைய believers they live in their kingdom, the kingdom of their own mind. அதனால they are going into so many problems, குழப்பங்களுக்குள்ளே. They don't understand God properly. ஆனா you must live in the kingdom of God. They will know எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய உற்சாகம் அங்கே. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்பதான் சுவிசேஷம் எல்லாம் அறிவிச்சு, நான் ஒரு மாசத்துல 3 காஸ்பல் மீட்டிங் குருசேட் வெளியே வைப்பேன். பிரசங்கியார்களை கிடைச்சா கூப்பிடுவேன், இல்லை நானே பிரசங்கிப்பேன். Even though I am a senior pastor now in the Port of Praise Church, எனக்கு கீழே 20 பாஸ்டர் இருக்கிறாங்க. ஆனால் I believe that I am an evangelist. சுவிசேஷ ஸ்பிரிட் எனக்கு இருக்குது. அதனால நான் எப்பவுமே கல்யாண விருந்துனாலும் அங்கே காஸ்பல் அறிவிப்பேன், மரண வீடுன்னா அங்கே காஸ்பல் அறிவிப்பேன். எப்படியாவது கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி கடந்த வாரம் 84 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன் சண்டே. அருமையானவர்களே, அதுபோல ஒரு சண்டே வி பேப்டைஸ் பீப்புள். கூடுதல் ஞானஸ்நானம் கொடுத்தது 218 பேருக்கு ஒரு சண்டே. ஆஃப்டர் ப்ரீச்சிங் இன் 2 சர்வீசஸ். அப்போ நமக்கு டயர்டாகவும் இருக்கும். உங்கள் எல்லாரும் போல நமக்கும் உடம்பு தான், அதே உடம்பு தான். ஆனால் 2 சர்வீஸில் இப்படி சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணி இந்த ஊராவது நல்லா இருக்கு, ப்ளசண்ட்டாக இருக்குது. அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்குள்ள வேர்த்து ஊற்றி டயர்டாகும், தொண்டை கட்டும். ஆனாலும் அதெல்லாம் பண்ணிட்டு 218 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா சந்தோஷமாக தான் இருக்குது. ஐ லைக் டு பேப்டிஸ்ட் பீப்புள். எனக்கு பேரே எப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன். ரட்னம் பால் த பேப்டிஸ்ட் அப்படின்னு பேர் வரணும்னு ஆசையாக இருக்குது. ஜான் த பேப்டிஸ்ட்னு ஒரே ஒரு ஆள் இருந்தார். பால் கூட அப்படி பேர் வாங்கல, பீட்டர் அப்படி பேர் வாங்கல. எனக்கு ஆசையாக இருக்குது. நீங்களும் ஜெபம்னு எனக்காக ஜான் த பேப்டிஸ்ட் ஒரு 1000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்குன்னா ஆசையாக இருக்குது. நானும் சொல்லிக்கிட்டு தான் வரேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மக்கள் ஞானஸ்நானத்துக்கு வரணும், ரட்சிக்கப்படணும். 1000 பேருக்கு ஒரு வாரம் ஞானஸ்நானம் கொடுக்கணும்னா எனக்கு உடம்புல எவ்வளோ பலன் வேணும். நடுவில் 2 முட்டையும் சாப்பிட்ட பிறகு ஞானஸ்நானம் கொடுக்கணும். சில பேருக்கு ஞானம் கொடுக்கறது ஈஸி கிடையாது. சும்மா இப்படி தண்ணி எடுத்து இப்படி பைபிள் சொல்லவே இல்லை. தண்ணிக்குள்ள கொண்டு போய் வெளியே வரணும். கிறிஸ்துவுக்குள் மரித்து உயிர்த்தெழணும். அந்த அடையாளம் அப்படி இருக்கு. ரோமர் 6 அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பாருங்கள். கிறிஸ்துவோடு மரித்து, கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டு, இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுகிற அனுபவம் தான் ஞானஸ்நானம். அதனாலதான் ஞானஸ்நானத்தை கட்டாயம் எடுக்கணும். இயேசுவே ஞானஸ்நானம் எடுத்தார், மிஞ்சி நமக்கு என்ன பேச்சு? இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார், நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்புறம் ஞானஸ்நானம் கொடுப்பதே அன்னைக்குள்ள கொண்டு போறாவது ஈஸி. ஆனா அவளை வெளியே எடுக்கணும் பாருங்க. ஒவ்வொரு சைஸா வந்து நிற்கும். என்ன பண்ண முடியும்? ஒரு அம்மா கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் விருகிய ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போனா அது எனக்கே ஞானஸ்நானம் கொடுத்துப்பாங்க. அவ்வளவு பெரிய ஒரு வெயிட் உள்ள இருக்குது. கர்த்தர் நல்ல வேளை ஊழியருக்கு அழைச்சாருங்கிறது அது ஒன்னே நிறுவனம், ப்ரூஃப். காப்பாற்றிட்டேன், வெளியே இழுத்துட்டேன் பாருங்க. அந்த அம்மாவை இன்னைக்கு என் மேல இருக்க அந்த அபிஷேகம், அந்த நேரத்துல இருந்த அபிஷேகத்தை நான் மெச்சிக்கொள்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஞானஸ்நானம் ஆசையா இருக்கும், ஞானஸ்நானம் கொடுக்கணும்னா. ஆனா கஷ்டமாக கியூல நிற்பாங்க. ஒருத்தர் நேரம் மிலிட்டரியில இருந்து வந்துட்டாரு. அவர் எப்படி நிற்க காணிக்கல, எப்படி ஞானஸ்நானம் கொடுக்க முடியும்? நான் பிதா குமாரங்கிற அசைக்க முடியல. நான் சொல்றேன் நாட் லைக் திஸ். ஐ சொல்றது ஃபிளெக்சிபிளா இருக்கு அப்படின்னா மறுபடியும் பிதா குமார் அப்படிங்கிற அந்த ஆளு ஓவர் ஃபிளெக்சிபிள் ஆகி அவர் இப்படி போறேன். நான் பிடிச்சு சட்டையை பிடிச்சு தூக்கி இப்படியும் இருக்கக்கூடாது அப்படியும் சொல்லி அவர் ஒரு நிலப்படுத்தி என்ன கஷ்டம். ஒரு வாலிப பிள்ளை ஞானஸ்நானம் எடுக்குது. ஹிந்துஸ் எல்லாம் ஞானஸ்நானம் எடுப்பாங்க ரட்சிக்கப்பட்டு.
ஏன்னா எங்கள் கீழே இருக்க ஊழியக்காரங்களுக்கு அதான் கடமை. ஒன்று பாட்டு நடத்தணும், சேரை போட்டோம், இந்த வேலையெல்லாம் என் ஊழியம் கிடையாது. இட் இஸ் நாட் மினிஸ்ட்ரி. மினிஸ்ட்ரி மீன்ஸ் சோல் வெனி, ஆத்மா ஆதாயம் பண்ணுறது தான் ஊழியம்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. அதனால அவங்க போய் ஆத்மாவில் எப்பயாவது ஞாயிற்றுக்கிழமை ஆளுக்கு 3 குடும்பம் 2 குடும்பம், சிலர் 13 பேர், சிலர் 27 பேர், நாங்கள் ஒரு லாரியில் குட்டி லாரியில் ஆட்களை ஏற்றியும் கொண்டு வரவங்க இருக்காங்க. எல்லாம் வில்லேஜஸில் இருந்து. சந்தோஷமாக இருக்கு எனக்கு. அப்போ தான் வரணும். ஒரு கட்சி கூட்டம் நடக்கும்போது, டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டம் நடக்கும்போது நிறைய பேர் லாரிகளில் போவாங்க. வாழ்க இதெல்லாம் பார்த்தேன். இதே மாதிரி வரணும், நமக்கு கூட்டத்துக்கு ஆட்கள் விருப்பப்பட்டேன். சார், ஊழியத்தில் நம்ம ரொம்ப விரும்புறதை அவர் செய்கிறாங்க. உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன்னு சொல்கிறேன். நிறைய பேர் ஒன்றும் விரும்புறதே இல்லை. நம்ம சபை நல்லா இருக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் இருக்கணும். இது நம்ம சபை, அதுதான் என் சபை, இங்கே தான் நான் இருக்க போகிறேன், இந்த சபை தான் மரண புரியணும், இந்த சபை தான் என் பிள்ளைகள் தான், என் பிள்ளை கல்யாணமே இந்த சபையில் தான் நடக்கணும். இப்படி பொருத்தனை பண்ணால் எல்லாம் கரெக்டாக வரும். கத்த சொந்த வீட்டை தருவார். நீங்கள் இந்த சபையினால் ஒரு கரெக்டாக ஒரு அன்பு இல்லாமல் இருக்குமானா சொந்தமாக எதையும் அவரை நம்பி தர மாட்டேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், சபைன்னு நினைத்து கேளுங்க, சபைக்காக கேளுங்க, எல்லாம் தந்துடுவார். மனவாட்டி சபைக்காக, அந்த சபைக்காக நீங்கள் ஒரு காரை கேளுங்க, ஒரு வேலை கேளுங்க, எனக்கு ஒரு கணவர், எனக்கு ஒரு வேலை கொடுங்க இந்த பக்கத்தில், அப்போ அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேளுங்க, உடனே தந்துடுவேன். உங்களுக்குன்னு கேட்டால் யோசிப்பார், ரொம்ப யோசிப்பார். அவர் லேசுலமே அமர்த்த முடியாது. அம்மாடியோ ரொம்ப யாருமே நம்ப மாட்டார். அவர் தேவதூதர்களையும் நம்ப மாட்டார். அவரை நம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறது இல்லையே என்று வசனம் சொல்லுது. சார், நான் பேசுறது எல்லாமே பைபிளுக்குள்ளே இருக்கிறதா. தூதர்கள் கூட நம்ப மாட்டார். அப்படி இருக்கும்போது யூ கனாட் அவரை உங்கள் பக்கம் இழுக்கதே கஷ்டமானது. ஆனால் அவர் உங்கள் பக்கம் அப்படி இழுத்துட்டீங்க, நீங்கள் தாங்க சார் உங்களை கர்த்தர் அப்படி பயன்படுத்துவார். ஆரம்பத்தில் நான் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவிக்காக ஜெபிப்பேன். அப்போ நான் ரொம்ப தாகத்தோடு இயேசு மேலே அன்பு வைத்தேன். பாருங்க, நான் இயேசு நோக்கி வந்தது காரணமே அவர் மேலே இல்லை, அவர் மேலே உள்ள அந்த அன்புல தான் நான் வந்தேன். என் மேலே அவர் ரொம்ப அன்பு வச்சேன். ரொம்ப நேசிப்பேன் இயேசு மேலே. இதில் எனக்கு என்ன ஆகும்னா, என்னை விட வேற யாராவது நல்லா பாட்டு பாடினா எனக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ பாடுறானே இயேசுவே, நீ அங்கே போயிடுவீங்களோ அப்படின்லாம் கேட்பேன். அவர் நான் போகவே மாட்டேன்ப்பா, உங்ககிட்ட தான் இருப்பேன், உன்னை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கணும் பாரு, அப்படியே நம்பிட்டு இருப்பேன். அது திடீர்னு பார்த்தா ஒரு பிரதர் நல்லா ஜெபம் பண்ணுறார். ஐயோ ஜெபம் பண்ணுறானே நல்லா, இயேசுவே அங்கே போயிடுவீங்களோ அப்படி கேட்பேன், சின்ன வயசு. அப்போ அவர் இல்லை, அதெல்லாம் எங்கேயுமே போக மாட்டேன், ஏன்னா என்னை தான் நேசிக்கிறேன் பாரு. அப்புறம் ஒரு நாள் என்ன சொன்னார், என் பாய் இப்படிலாம் யோசிக்க, உலகத்தில் ஒருத்தரும் இல்லை வை, நீ மட்டும்தான் இருக்கிறேன்னு வை, உனக்காக வந்து உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து உனக்கு பரிசுத்தாய் கொடுத்து உன்கிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்படியா ஆண்டவரே, உலகத்தில் எல்லாரும் விட என் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறீங்களா ஆண்டவரே, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் ஏற்றுக்கொண்டு ரொம்ப ஒரு 3 மாதம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சேன். என்கிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சாரோ அதை எல்லாருக்குமே சொல்லி வச்சுட்டு இருக்காரு. பிறகு சபை ஆரம்பிச்சு, சபை அதை வளரணும், அதுக்கு ரிவைவல் வேணும், நிறைய ஆத்மாக்கள் வரணும். இதுக்கு நான் போட்டு போராடி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், வேணா உபவாசம் இருக்கிறேன், எனக்கு சபை வளரணும், இந்த சபை நல்லா இருக்கணும், இந்த சபை மக்கள் ஆறுதலாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சத்தியத்துக்குள்ளே இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், சீசனாக இருக்கணும். சீசனுங்கிற வேர்டு டிசைப்பிள்ங்கிற வேர்டு டிசிப்ளின்ங்கிற வேர்டில் இருந்து வந்தது. அந்த டிசிப்ளின் இல்லாத ஒருத்தரும் விசுவாசியே கிடையாது. டிசிப்ளின், பிப்ளிக்கல் டிசிப்ளின் இருக்கான். ஒரு தேசிய ஒழுக்கத்துக்கே, சட்ட திட்டங்களுக்கே நாம் கட்டாயம் கீழ்ப்படுகிறோம். டிராஃபிக் ரூல்ஸாக இருக்கட்டும், எதனால் கீழ்ப்படுகிறோம்? பைபிள் அந்த பிப்ளிக்கல் அந்த ஆர்டர்ஸ், அந்த டிசிப்ளின், அதுதான் சீசனுக்கு அழகு. அதனால தான் பிரீச்சர்களாகிய நாங்கள் வந்து விசுவாசிகளுக்கு இந்த சீசனுக்குரிய ஒழுக்கங்களை நாங்கள் அவ்வப்போது போதிக்கிறோம். சரி, ஆண்டவர் இப்படி தான் எங்களை நடத்தி அந்த ஆத்மாக்களை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு சபை வளரணும். ஆண்டவரே இந்த சபையெல்லாம் எழுப்புதல் வரணும். அப்போ ஆண்டவர் என்கிட்ட ஒரு நாள் என் மனசு கேட்டபடி தான் ஆண்டவர் பேசுவார். சொல்லுங்க, உங்கள் மனசு கேட்டபடி தான் ஆண்டவர் பேசுவார். என் மனசு கேட்டபடி அன்றைக்கு எப்படி பேசினார்னா, மகனை இந்தியாவில் ஒரு சபையும் கிடையாது, உன் சபை மட்டும்தான் இருக்குது, அந்த சபையை நான் ஆசீர்வதிப்பேன்ங்கிற மாதிரியே பேசுவார். உன் சபையில் தான் நான் எழுப்புதல் அனுப்ப போகிறேன், உன்னையை கொண்டு நான் தேசத்தை அசைக்க போகிறேன் என்றெல்லாம் பேசுவார். நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வேன். பிறகு
பார்த்தா பால் யாங்கிச்சோ சபையில் பெரிய எழுப்புதல், அங்கே லட்சக்கணக்கான மக்கள் போகலான்னு கேள்விப்பட்ட உடனே நான் அவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எதுக்கையா அங்கெல்லாம் போனீங்க, நான் கூப்பிட்டுருக்குறேன் அப்படின்னு கேட்பேன். இல்லைப்பா போலியே யார் சொன்னதுன்ற மாதிரி நம்மகிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிடுவார். ஏன்னா நம்முடைய கர்த்தர் எவ்வளோ ரொம்ப நல்லவர். நல்ல என் கூட அட்ஜஸ்ட் பண்ணுறாருன்னா அவர் எவ்வளோ நல்லவராக இருப்பார். ஏன்னா என் கூட அட்ஜஸ்ட் பண்ணுறது 2 பேர் தான். ஒன்று என் தேவன், 2வது என் ஒய்ஃப். வேறு ஒருத்தரையும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி கர்த்தரை கூட இருந்து அந்த ஊழியத்தை ஆசீர்வதிச்சு பெருகம் பண்ணி அதை பிறகு நான் சொன்னேன், எனக்கு பில்டிங்கே வேண்டாம்னு சொல்லி சபதம் பண்ணி வேண்டாம், சும்மா வேண்டாம்னு சொல்லுவேன். தயவு செய்து எனக்கு பில்டிங் கொடுக்க வேண்டாம், என் கையில் காசு பணம் கொடு, டோன்ட் கிவ் மீ மணி, நோ ஃபேம், நோ நேம், ஐ டோன்ட் வாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். ஆத்மாக்களை மட்டும் தாங்கன்னு கேட்டேன். ஆத்மாக்களா கொண்டு வந்து நிரப்பிட்டேன். அங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும், அங்கேருந்து வரும், கூட்டமாக வரும். அப்போ ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் ஓரளவு சின்ன ஜப வீடுகளை செஞ்சோம். ஆனால் 3 முறை அதெல்லாம் நெருப்பு எரிஞ்சு அழிஞ்சிடும். அப்போது ஹிந்துஸ்லாம் பெட்ரோல் பாம்பு எல்லாம் உள்ள போட்டு இந்த மாதிரிலாம், ஏன்னா பெரிய நிலைமையில இந்துக்கள் கூட்டமாக 100 கணக்கிலே வந்து ரட்சிக்கப்பட்டீங்க. 3 தடவை நெருப்பு இரையாகிவிட்டது. இந்த சூழ்நிலைமையில தான் நான் வந்து ஆண்டுகிட்ட ரொம்ப அழுது ஆண்டவரே இது சாரி, நான் வந்து கட்டடத்தை ரிஜெக்ட் பண்ணது சாரி தான், மன்னிச்சுக்கிடுங்க ஆண்டவரே, ப்ளீஸ் கிவ் மீ பில்டிங் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன். அப்பவும் ஈஸியாக கேட்குறவனே கொடுப்பாரா? அதுக்கு போட்டு நம்மளை புடமிட்டு சுத்திகரித்து நம்மளை கழுவி க்ளீன் பண்ணி என்னெல்லாமோ பண்ணி கடைசியில் 1.5 ஏக்கர் இடத்த கொடுத்த அதில் பெரிய சர்ச்சை கட்டிடுறோம். 300 அடி நீளமும் 150 அடி அகலமும், இடையில பில்லர் எதுவும் இல்லாமல் புதியங்கோட்டை சர்ச்சுன்னா அதுதான். ஆண்டு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் எல்லாம் ஆத்மாக்கள் வருவாங்க அந்த சபைக்கு. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து 20 பேரில் ஆரம்பித்த அந்த ஊழியத்தை நான் ஏன் சொல்கிறேன் இந்த சரித்திரத்தை, நான் இந்த சபை வளருங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். இந்த சபை அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பில்டிங்கை மட்டும் நினைக்காதீங்க. காட் கேன் ப்ரொவைட் அனதர் பிக் பில்டிங். நீங்கள் நல்ல ஒருமனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய சர்ச் பில்டிங்கை வாங்கக்கூடிய அளவுக்கு கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் உத்தியோகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் சம்பாத்தியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக அது நடக்கும். நான் வந்து திட்டமாக நம்புகிறேன். ஆண்டவர் இயேசுடைய சுயரத்தால் வாங்கப்பட்ட சபை என்னைக்குமே ஜெயிக்கும். ஒருவனும் சபைக்கு ஒருவன் சபையை ஜெயிக்க பார்க்குறானோ அவன் தோத்து போவான். ஒரு சபைக்கு அனுகூலமாக இருந்தால் சபையை அவனை காப்பாற்றணும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். சபை வந்து பரிசுத்தவான்களுடைய ஒரு அடைக்கலப்பட்டது. சபை வந்து நீதிமான்களுடைய கூடாது. சபை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ தான் அதற்கு அஸ்திபாரம். சபையின் அஸ்திபாரம் யாரு? இயேசு கிறிஸ்து. நாங்கள்லாம் வேலைக்காரங்க. ஊழியக்காரங்கன்னு சொன்னால் வேலைக்காரங்க. அதனால வேலைக்காரங்களாக இருந்தாலும் எங்களுக்கு அபிஷேகம் கொடுத்து ஆண்டவர் எங்களை மேன்மையாக வச்சிருக்கிறார். ஊழியக்காரங்களை எவ்வளவு மேன்மையாக வச்சிருக்கிறாருங்கிற வெளிச்சம், ஒரு வெளிப்பாடு மட்டும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா காரியமே வேற. அது நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது. ஊழியக்காரங்களை பற்றி ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. வெளிப்படுத்துகிற 1:1 ரெவலேஷன் 1:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு. அப்போ ஊழியக்காரர்களுக்கு தான் இனிமேல் நடக்க போகிறதெல்லாம் அவர் காட்டுவார். வேற யாருக்கெல்லாம் நடக்க போகிறத காட்ட மாட்டார். திங்க் பண்ணுங்க, இதை ஆராய்ச்சி பண்ணுங்க. யோவான் 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்களானால், ஆண்டவர் இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிற பிரதான ஆசாரியனுடைய ஜெபம் என்று அழைக்கப்படுகிற அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறார். நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்கிறார். கவனிச்சிங்களா? உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அதன் அர்த்தம் உலகத்துக்கு நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நீர் எனக்கு தந்தவர்களுக்கு தான் ஜெபம் பண்றேன், நான் சபைக்கு தான் ஜெபம் பண்றேன். அதுதான் உண்மை. இன்றைக்கு இயேசு சபைக்காக பிதாவின் வலது பாசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உலகத்துக்காக ஜெபிக்க மாட்டார். உலகத்துக்காக சபை வேணா ஜெபிக்கலாம், ஆனா இயேசு ஜெபிப்பதில்லை. ஸ்காரியோத் அல்லாத யூதாஸ் என்கிறவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், இயேசுவே, இவைகளை எல்லாம் நீர் உலகத்துக்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்று கேட்டான். அதன் அர்த்தம் என்ன? உலகத்துக்கு வெளிப்பாடே இல்லை. நோ ரெவலேஷன் டு தி வேர்ல்ட். சபைக்கு தான் வெளிப்பாடு கொடுக்கிறார். எனவே சபை விசுவாசிகள் ஒருமனப்பட்டு ஒன்றுபட்டு ஒரு அப்போஸ்தலன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சுவிசேஷன், ஒரு மேய்ப்பன், ஒரு போதகன் சொல்லக்கூடிய அந்த ஊழிய அம்சத்துக்கு கீழே, அதுக்கப்புறம் 7 உபதேசங்கள் கீழே உட்பட்டு சபையாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீதிமொழிகள், Proverbs chapter 9 and verse 1 எப்படி இருக்குதுன்னா,
ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து ஒரு பெரிய விருந்து வைத்து எல்லாம் வாங்க அனுப்புவது. ஞானம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 1 கடைசியில இயேசுவே நமக்கு ஞானமும் ரட்சிப்பும் மீட்புமானார். அப்ப இயேசு நம்முடைய ஞானம். அப்ப இயேசுவாகிய ஞானம் வீட்டை கட்டி, வீடு என்றால் சபை, அந்த சபையை கட்டி 7 தூண்களையும் அதற்கு அஸ்திவாரம் சார் 7 தூண்களால் சித்திரம் தீர்த்து 7 தூண்கள் 7 உபதேசங்கள். அப்ப சபையினுடைய 7 உபதேசங்கள். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட பொழுது சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பரலோகம் பிரதிஷ்டை பண்ணினது இயேசுவின் சபையை. இயேசுவின் சபை பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாள் பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அந்த அனாயிண்டிங், அந்த பரிசுத்த ஆவி கொடுத்து தான் அந்த சபையை அனாயிண்ட் பண்ணார், அபிஷேகித்தார். அன்றைக்கு சபை திறந்தது. அன்னையிலிருந்து சபை வளர ஆரம்பித்தது. அருமையானவர்களே, சபை வளர்ந்து பெருகி அப்படியே பெருகி இன்றைக்கும் உலகம் முழுவதும் சபை பெருகி இருக்கிறது, பெருகி கொண்டு இருக்கிறது. பைபிளை அறிந்தவர்கள் இடையில பாரம்பரியத்தில் சிக்கினதுனால தான் சபை வளர்ச்சி குன்றி போய்விட்டது. இடையில பாரம்பரியம் பின்னால போயிட்டாங்க மக்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அதெல்லாம் நான் இங்கே சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சபை சரித்திரத்தை விசுவாசிகளுக்கு படிச்சு கொடுக்க யாருமே இல்லை. நோ ஒன் டீச்சஸ் தம். சர்ச் ஹிஸ்டரி டு எனி பிலீவர்ஸ். சர்ச் ஹிஸ்டரி தெரிஞ்சவங்கெல்லாம் பிஷப்மார்களும் குருமார்களும் பெரிய பெரிய போதர்களுக்கும் தான் சர்ச் ஹிஸ்டரி தெரியும். விசுவாசிகளும் கொஞ்சம் பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த சர்ச் ஹிஸ்டரியில் நடந்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் உபதேசம் அப்படியே மாற்றப்பட்டது. நான் விசுவாசம் அப்போதான் அந்த முழுக்க ஞானஸ்நானம் திங்கெல்லாம் மாற்றப்பட்டது. அது வரைக்கும் முழுக்க ஞானஸ்நானம் இருந்தது. கிபி 283 வரைக்கும் அது இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு போப்பு, ஒரு 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 ராஜா, ஒரு பிரிட்டிஷ் தானது, அவர் ராஜாவுடைய மகனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய வேலை வந்த போது எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்துட்டு இருக்காங்க. அவனுக்கு ஜுரமாக இருக்கிறதுனால தண்ணிக்குள்ள முக்கி அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஒரு கூலையிலே கொண்டு வந்து 66 பிஷப்புகள் ஒன்று சேர்ந்து கூலையிலே தண்ணீர் எடுத்து தெளித்து ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அன்று முதல் தான் தெளிப்பு ஞானஸ்நானமே வந்தது. குழந்தை ஞானஸ்நானம் வந்ததே அப்போ இருக்கும். அது முந்தி வரைக்கும் அப்படி இருக்கவே இல்லை. பைபிள் படிதான் காரியங்கள் போய்கொண்டிருந்தது. இப்படி இடையில நிறைய பாரம்பரியம் வந்து ரட்சிப்பு இல்லாமல் போச்சு, பரிசுத்தாவி இல்லாமல் போச்சு, வசனம் இல்லாமல் போச்சு, சத்தியம் இல்லாமல் போச்சு. இண்டிவிஜுவல் விசுவாசிகளுக்குள்ள வசன எழுப்புதல் இல்லை, வசன தீபம் எரியவில்லை. இதனால் அப்படியே டல் அடிச்சு சபைகளெல்லாம் சர்ச்சஸ்னாலே அவங்க சர்ச்சுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஆகி 3 ரீசனுக்கு தான் சர்ச்சுக்கு ஒருத்தன் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. என்னதுக்கெல்லாம் போவாங்க? ஹேச்சிங் அண்ட் மேட்சிங் அண்ட் டிஸ்பேச்சிங். இந்த 3க்கு தான் சர்ச்சுக்கு போகிறது. ஹேச்சிங்னா குழந்தை பிறந்து அதை பிரதிஷ்டை பண்ணுறது, மேட்சிங்னா கல்யாணம் நடக்குது, டிஸ்பேச்சிங்னா உங்களுக்கே தெரியும், அந்த ஆள் இறந்தவனை கொண்டு வந்து சர்ச்சில் வச்சு ஜெபம் பண்ணி டிஸ்பேச் பண்ணிடுது. ஸோ ஹேச்சிங், மேட்சிங், டிஸ்பேச்சிங் இதுதான் சர்ச்சஸுடைய முக்கிய வேலை. அதுக்கு குருமார்கள், போதகர்கள் இதை செய்கிறதுக்குன்னு அவ்வளவும் படிச்சுட்டு வந்து பட்டம் பெற்று உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்து அதனால தான் சர்ச்சஸ் வளருது. மேலும் இன்னொன்னையும் சொல்கிறேன், இங்கிலாந்து, யூரோப் போன்ற இடங்களில் சர்ச்சு உள்ள வாலிபர்களே இல்லை. என்ன ரீசன்? இந்த வாலிபர்கள்லாம் ஒரு காலத்தில் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்தாங்க. ஆமாவா இல்லையா? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களா இருந்தவங்க தான் இப்போ யங் பீப்புள் ஆகிட்டாங்க. சண்டே ஸ்கூல் உடைய மிஸ்டேக் தான் நான் நம்புறேன். வெதர் பீப்புள் அக்செப்ட் திஸ் ஆர் நாட், ஐ டோன்ட் கேர். எனக்கு தேவையில்லை, நான் தான் போயிடுவேன். ஆனால் சண்டே ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டுடைய ஃபெயிலியர். டீச்சர்ஸ் எல்லாம் சண்டே ஸ்கூலில் ரட்சிப்புக்குள்ள அவங்க நடத்திருக்கணும், பரிசுத்தாவிக்குள்ள நடத்திருக்கணும், சத்தியத்துக்குள்ள நடத்திருக்கணும், இயேசுல அன்புக்குள்ள அவங்கள நடத்திருக்கணும், கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்துருக்கணும், ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுத்துருக்கணும். சும்மா பைபிள் கதையை மட்டும் படிச்சு கொடுத்து அந்த பைபிள் கதை நிறைய கதை புஸ்தகம் மாதிரி பைபிளை ஒரு கதை புஸ்தகம் மாதிரி ஆக்கி போட்டாங்க. அந்த டீச்சர்ஸ் மேலே தான் எனக்கு கோபமாக வருது. யார் தான் சண்டே ஸ்கூல் டீச்சர்னே எனக்கு கோபமாக வருது. அப்போ என்னன்னா கதைகளை சொல்லணும் பிள்ளைகள். இதை கோலியாத்து கதையை இவங்க கோலியாத்து கதையை முடிக்க 6 மாதம் எடுக்கும். நான் சொல்லிட்டேன், கோலியாத்தை நான் கொள்றதுக்கு 6 மாதம் இருக்குன்ற கதை. கோலியாத்தை ஒரே வாரத்தில் கொள்ளு, இல்லாட்ட டீச்சரை ஒன்னே கொண்டு போடுவேன் என்றெல்லாம் அப்படிலாம் சொல்லித்தான் மக்களை சரிப்படுத்தி அவங்கெல்லாம் பைபிள் உள்ள காரியங்கள். அன்னைக்கு நாங்கள் இது வச்சுருந்தோம், நம்ம பிபிஎஸ் வைத்தோம். 2500 பிள்ளைகள் பிபிஎஸ்ல 400 பிள்ளைகளை தவிர மீது எல்லா பிள்ளைகளும் பரிசுத்தாய் பெற்றாங்க. அது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. தம்பி, சிஸ்டர், பிரதர், 7 வயசுல பிள்ளைகள் ரட்சிக்கப்பட முடியும், பரிசுத்தாய் பெற முடியும். நீங்க அதை ஏற்றுக்கொள்றது
சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், அதுக்கு என்ன விளங்கும்? நாங்கள் பாஸ்டர் ரத்னம் பால் இப்படி ஸ்பீடாக பேசுகிறாரு, சின்ன பிள்ளைக்கு என்ன விளங்கும் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. உங்களுக்கு விளங்காது, சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா விளங்கும். சின்ன பிள்ளைகளுக்கு விளங்கும்னா, மரியாளும் எலிசபெத்தும் ஒருவரை சந்தித்து வாழ்த்தி கொண்ட போது எலிசபெத்தின் கற்பத்தில் இருந்த 6 மாத குழந்தை களிப்பாய் துள்ளிட்டு, அம்மா பேசுற அந்நிய பாஷை குழந்தைக்கு விளங்கும், அம்மா ஜெபிக்கிற ஜெபம் பிள்ளைக்கு விளங்கும், அம்மா வசனத்தை சொன்னா பிள்ளைக்கு விளங்கும், கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு விளங்குதுன்னா God has created in that way. கட்டாயம் காஸ்பல் சின்ன பிள்ளைக்கு விளங்கும், பைபிள் விளங்கும். நாம அந்த பைபிள் இருக்கிற அந்த ஸ்பிரிட்டோட சொல்லாம அதை கதை புஸ்தகம் போல சொல்லி பைபிள் இருக்கிற கதைகளை மட்டும் சண்டே ஸ்கூல்ல சொல்லிவிட பிள்ளைகள்லாம் கதை கேட்டுட்டு இன்னொரு கதை புக்கு போல தெரிஞ்சுட்டு கிளம்பி அது வாலிபன் ஆன உடனே சர்ச்சஸுக்கு போறது விரும்பல. அது ஒரு ரீசன். அதனால 2வது ரீசன் என்னன்னா, பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா சபையில அவர் தாங்க கீ பர்சன். நீ என்னத்தை சொல்லுங்க, இல்லையா எவ்வளவு திறமசாலையில இருந்தாலும் இல்லை, ஒரு திறமையே இல்லாத ஒரு நாள் பாஸ்டரா இருந்தாலும் அந்த பாஸ்டர் தான் கீ பர்சன். அந்த பாஸ்டரை வச்சுதான் அந்த சர்ச்சை. ஆசாரியன் இப்படியோ ஜனங்களும் அப்படியே, சரியா? இந்த பாஸ்டர் அந்த சர்ச்சுனா ஒரு பாஸ்டர் இருக்கணும். பாஸ்டர் இல்லாத சபைகள் பிரயோஜனம் இல்லை. அதான் ஒரே மேய்ப்பன், ஒரே மேய்ப்பன், ஒரே மந்தை, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே நம்பிக்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்பதான் பவுல் எழுதுகிறார். சரி, ஒன் ஸ்பிரிட் நமக்கு. அப்போ ஒரே மேய்ப்பன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பாஸ்டரை வச்சுதான் ஒரு ஊழியமே கட்டப்படுது, சுற்றி கட்டப்படுது. இப்போ பாஸ்டர்னு சொன்னா யூ கேனாட் செலக்ட் அ பாஸ்டர். அதாவது இன்னொரு ப்ராப்ளம், any believer cannot select a pastor. God has to give you a pastor, God given man of God. அப்படிதான் இருக்கும். Whether you like it or not, you must accept the man which God gave. எரேமியா புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது, என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பனை நான் உனக்கு கொடுப்பேன். இருக்கிற வாக்குத்தத்தத்துல அருமையான வாக்குத்தத்தம். கர்த்தர் நம்ம மேல அன்பா இருந்தா நமக்கு ஒரு மேய்ப்பனை, சரியான மேய்ப்பனை கொடுப்பார். நம்ம கொஞ்சம் கோணி தெரிஞ்சோம்னா நமக்கு கோணலான மேய்ப்பனை கொடுப்பார். எத்தனை பேருக்கு விளங்குதோ விளங்கலையோ எனக்கு புரியல, கணக்கு போட்டுக்கிட்டே வாங்க. நீ கோணல, அதனால நானும் கோணல் மேய்ப்பனை கொடுத்துறேன்னு விட்டுருவேன். நீ பக்தியா இருந்தாலும் அதுக்கேற்ற மேய்ப்பனை கொடுப்பார். If you are growing from 30 to 60 and 100, நல்ல வளர விசுவாசியா இருந்தா அதுக்கேற்ற ஒரு தேவ மனிதனா தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க சில நேரம் அதுக்கு தகுதி இல்லாம இருந்தா எங்களை உருவாக்குவார். உங்கள் நிமித்தமா எங்களை உருவாக்குவார். உங்களுக்காக வேண்டி எங்களுக்கு வேண்டிய வெளிப்பாடுகளை அவர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் எனக்கெல்லாம் தந்தார். நான் சொன்னேன்ல, பெரிய படிப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. கர்த்தர் சபை மேல ஒரு அன்பை கொடுத்தார். நான் அடிக்கடி சொல்லுவேன், if you don't have a church, you are an orphan. திட்டமா சொல்லுவேன், I cannot, அதுல எந்த மாற்றமும் இல்லை. If you don't have a church, you are an orphan in this world. அப்புறம் if you don't have a pastor, you are an orphan. உனக்கு இன்னொரு பாஸ்டர் இல்லையா, கட்டாயம் ஆர்ஃபன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆர்ஃபன் மீன்ஸ் ஆர்ஃபன் தான். ஒரு இக்கட்டு வரும்போது உங்களுக்கு திறப்பள்ளிக்கு ஆளே இல்லாட்டா எப்படி என்ன பண்ணுவீங்க? நீங்க don't believe all your friends. Some people believe their relatives, some people believe their friends. friend மட்டும் தான் friend நல்லது. நான் ரிலேட்டிவ்ஸை விட ஃப்ரெண்டை நம்புவேன். ரிலேட்டிவ்ஸை நம்ப முடியாது. அவங்க நம்ம எப்படா கவுத்துனா நம்ம நல்லா இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. ரிலேட்டிவ்ஸை விட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் மேலே முழுவதுமாக நம்பிக்கை வைக்க முடியாது. கர்த்தருக்கு அவங்க தே கேன் சேஞ்ச். ஆனால் நம்மளுக்கு என்றைக்குமே சர்ச்சில் தேவன் வைக்கப்பட்ட அந்த மகிமை சிஸ்டம் அதுதாங்க முக்கியம். அதில் பாஸ்டர் அந்த சென்டராக வைப்பார். அவரை வச்சு தான் ஆசீர்வதிப்பார். அங்கே திருநெல்வேலியில் உங்களுக்கு திருநெல்வேலி ஸ்பிரிட்டே உங்களுக்கு அந்த பக்கம் உள்ள உங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரி ஸ்பிரிட்னா அது ஒரு விதமான ஆவி, சரியா? அது ஒரு டைப்பாக வரும். கோயம்புத்தூரா அது வேற ஒரு டைப்பா, அது சென்னையா அது வேற வேற. ஊருக்கும் ஒரு நான் தமிழ்நாடு முழுக்க போய் பேசுறதுனால எனக்கு அந்தந்த ஊர் டைப் தெரியும். எனக்கு எல்லா ஊர்கள்லையும் நண்பர்கள் இருக்காங்க, பாசமுள்ள நண்பர்கள் இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்லாம் அன்புக்கு தான் அனுப்பி அல்ல, பாசமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க. எனக்கு ஒரு பெரிய பாஸ்டர் அதனால நம்ம மதிப்போம் அப்படின்னு மதிச்சா அந்த மதிப்பை நான் வேண்டாம். உங்கள் வீட்டுக்குள்ள மாதிரி அன்பாக நினைச்சிங்கன்னா அதைத்தான் நான் அப்படி தான் அந்த சபை வளர்ந்து என் மேலே விசுவாசிகளுக்கு அவ்வளோ அன்பு இருக்கும், அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. பாஸ்டர் இப்போ நான் 3 வாரம் வெளியே வந்துட்டேன், அங்கே பண்ணால் வருத்தப்படுவோம். அவங்க போக பாஸ்டர் எதுக்கு பாஸ்டர் எங்களை விட்டு போகிறீங்கன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க.
நான் வந்து சொல்லாமல் லீடர்ஸ்க்கு மட்டும் 4 பேர் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கேன். சரி, நான் ஏன் இதெல்லாம் சுற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன்? நீங்கள் நினைப்பீங்க, இது நிறைய பேசியிருக்காங்களே, இதெல்லாம் எங்கே போய் முடியுமோ, இது எங்கே போகுது? போதகரே நீங்கள் போர் வழியை அறியோமே, நானே வழியும் சத்தியம் இப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இதெல்லாம் நான் சுற்றி சொன்னால் உங்கள் விசுவாசம் பலப்படும், உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் கூடும். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஆவியானவர் இறங்கி உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்கள் விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகிட்டுனா கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்வார். அதனால ஐ ட்ரை டு பில்ட் உங்கள் ஃபெய்த் சுற்றி கட்டி எழுப்பு. நான் சொல்ல போகிற வார்த்தையை நீங்கள் செவி கொடுக்குவதற்கு ஏதுவாக இவ்வளவு நேரம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பண்ணுவார். ஸோ பிலீவ் இன் ஜீசஸ், பிலீவ் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், பிலீவ் இன் த பைபிள். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. சரி, இப்போ பொறுப்புள்ள சீசர்களாக இருந்த அவர்களுக்கு பார்த்து இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நான் சொன்னேன் ஏற்கனவே, பொறுப்புள்ளவங்களுக்கு கலக்கம் இருக்கும். நீங்கள் தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தா அதில் எப்படி வருது பாருங்க. டேனியல் சாப்டர் 2 and verse 1. நேபுகாத்நேச்சார் ராஜபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. நேபுகாத்நேச்சார் பாபிலோனுடைய பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய பேரரசர், ரொம்ப பொறுப்புள்ள ஒரு ஆள். கஷ்டப்பட்டு பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த பொற்காலமாக ஒரு நாள் யோசிக்கிறார், ஆஃப்டர் மீ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், வாட் வில் பி தி ஃபியூச்சர் ஆஃப் பாபிலோன். அவர் கவலைப்பட்டு கலங்கி நித்திரை இல்லாமல் இருந்திருக்கிறார். அப்போ இப்படி ஒரு பொறுப்புள்ள மனுஷனுக்கு தான் தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுத்து பாபிலோன் காலம், அதுக்கப்புறம் மேதிய பர்ஷிய காலம், அதுக்கப்புறம் கிரேக்க காலம், அதுக்கப்புறம் ரோமருடைய காலம், அதுக்கப்புறம் ரோமருடைய காலம் முடிந்த பின்பு பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் போல இருக்கிற அரசியல் அமைப்பின் காலமாகிய இந்த காலத்தை கர்த்தர் காட்டி, அதுக்கப்புறமாக மகா உபத்திரவ காலம் எப்படி இருக்க போகிறது, அதுக்கப்புறம் அம்பி கிறிஸ்து எந்த விதத்தில் எந்த இடத்துல இருந்து அவன் வருவான் என்பதெல்லாம் தானியேலுக்கு நீண்ட கால வெளிப்பாடு அவர் கொடுத்தார். நீண்ட கால லாங் டேர்ம் ரெவலேஷன் வெளிப்பாடு கொடுத்தார். நீண்ட கால வெளிப்பாடு. சரி, ஒரு புறஜாதிய மன்னனுக்கு பொறுப்பா இருந்து கவலையோட கலங்கி கொண்டிருந்தவனை பார்த்து இவ்வளவு பெரிய தரிசனத்தை, நீண்ட கால தரிசனத்தை கொடுத்து அவனுடைய கலக்கத்தை நீக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டார். உங்க ஃபேமிலியுடைய அடுத்த 3 வருஷம் பிளான் என்ன? வாட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் 5 years? உங்க பிள்ளைகள் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போறாங்க? 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்க பிள்ளைகள் எங்க இருக்க போறாங்க? ஆஃப்டர் 3 years what will happen to this church? Will this church grow or not? இந்த சர்ச் வளரும் போது இந்த சர்ச்சுக்கு வேண்டிய சகல ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். கட்டடம் மட்டும் இருந்தா போதாது. இதுல தேவன் பிள்ளைகள் சுவிசேஷர்கள் எழும்பணும். நான் ஜெபம் பண்றேன், இந்த சர்ச்சில் இருந்து ஒரு 3 சுவிசேஷர்கள் கட்டாயம் எழும்பணும் என்று நான் ஜெபிக்கிறேன். அதுல சாதாரண சுவிசேஷர்கள் அல்ல, பவர்ஃபுல் எவாஞ்சலிஸ்ட், ஒரு 2 பிரதர்ஸ், ஒரு சிஸ்டர், யாரும் எனக்கு தெரியாது, ஆனா ஒரு 3 எவாஞ்சலிஸ்ட் இந்த சர்ச்சில் இருந்து கர்த்தரை எழுப்ப போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It is going to happen. You will see, the church will see this. அதான் நான் பிளான் பண்றேன். இப்ப நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்றேன், அவ்வளவுதான், ஒரே நாள். ஆனா நான் உங்களுக்கு 20 வருஷத்துக்காக பிரசங்கம் பண்றேன். என் மனசு அப்படி வச்சிருக்கிறேன். இந்த பிரசங்கத்தை நீங்க ஒழுங்கா கேட்டு கீழ்ப்படிஞ்சு ஜெபம் பண்ணி போவீர்கள், ஆனால் நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஆனால் 20 வருஷத்துல செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்ல நான் இதை உண்மையில ஆண்டுகிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நான் வந்து ஒரு ஜெபம் பண்ணாலும் அது ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயாவது போகணும். மக்கள் கஷ்டப்படக்கூடாது. நான் ஒரு பிரதருக்கு தலையை கை வச்சு ஜெபிச்சேன்னா அவனுக்கு ஒரு 15 வருஷம் கேரண்டி இருக்கணும். இந்த 15 வருஷத்துல அவனுக்கு ஆக்சிடென்ட் வரக்கூடாது. இந்த 15 வருஷத்துக்குள்ள அவனுக்கு நஷ்டம் வரக்கூடாது, கடன்களை விழக்கூடாது, அவன் பெண் பிள்ளைகள் அபார்ஷன் அவர்களுக்கு வரக்கூடாது. இன்னெல்லாம் நான் மனசுல வச்சு ஜெபிக்கிறேன். அவங்க குடும்பங்கள் பிரியக்கூடாது, சண்டை வரக்கூடாது. 20 இயர்ஸ், இப்போ நான் உங்களுக்கு 20 இயர்ஸ்ன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் வந்துட்டேன், தேவனுடைய மனுஷனை அன்போடு இங்கே வர சொல்லியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையா? நான் என் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது. உங்களை நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவேன். எல்லாருக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பா உங்களுக்கு காட்டுவார். பாருங்க, 3 வருஷ திட்டத்தை காட்டுவார், அப்புறம் 5 ஆண்டு திட்டத்தை காட்டுவார், அதுக்கப்புறம் 10 ஆண்டு திட்டத்தை காட்டுவார், அதுக்கு அடுத்து 20 ஆண்டு திட்டத்தை காட்டுவார். If you believe the Lord will do like this.
நீங்க ஏன் பாஸ்டர் ஒரே நாள்ல எல்லாத்தையும் காட்டிட்டா என்ன? செய்ய மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி செய்யவே மாட்டேன். ஏன்னா எபிரேயர் 1:1 போட்டுட்டு பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் நம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் திருவுளம் பற்றின தேவன். ஸோ பங்கு பங்காய், போர்ஷன் பை போர்ஷன், டிசைன் பை டிசைன், அப்படிதான் அவர் பேசுவார். இன்னைக்கு பேசுறதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா நாளைக்கு பேசுவார். நீங்க இன்னைக்கு கீழ்ப்படியில நாளைக்கு பேச மாட்டார். ஸோ அந்த மாதிரி தேவன் அப்புறம் அது தேவநாயகத்தர் ஒரு டைப்பாக தான் இருப்பார். அந்த டைப்புக்கு நம்ம மாறி தான் ஆகணும். நம்ம டைப்புக்கு அவரை இழுக்கலாம் முடியாது. நம்ம அவர் சைடுக்கு போய் தான் ஆகணும். நம்ம பாதைக்கு அவரை இழுக்கக்கூடாது, வரமாட்டார். அவர் பாதைக்கு நம்ம போகணும், ஜெயிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே பிரியமானவர்களே, நம்புங்க. அடுத்த 20 வருஷத்துக்கு கிட்ட இருக்கு. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு உங்க ஃபேமிலிக்கு பிளான், உங்க குடும்பங்களுக்கு வேண்டிய நன்மைகளுக்கான பிளான் கர்த்தர் வச்சிருக்காரு. நான் வெறும் பைபிள் பிரசங்கம் பண்றது மட்டும் இல்ல, பைபிள் அப்படியே நிறைவேறணும்னு விரும்புவேன். நீங்க சுகமா இருக்கணும், நீங்க ஃபேமிலியா இருக்கணும், நீங்க பீஸ்ஃபுல் லைஃப் இருக்கணும், நீங்க சொந்த வீட்டில் இருக்கணும். இதெல்லாம் என் மைண்ட்ல இருக்கு. பட் ஐ டோன்ட் வாண்ட். நீங்க அதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, நாங்க ஜெபம் பண்ணி ஆசீர்வதிக்கணும். நீங்க ஆண்டவரே பிரதர் வாங்க, உங்க பிரேயர் ரிக்வெஸ்ட் என்ன? கர்த்தருக்கு ஒரு வீடு தரணும்னு நினைக்கிறேன், அதுவா ஜெபிங்க. தட் இஸ் நாட் ரைட். சிஸ்டர், உங்களுக்கு ஜெப குறிப்பு என்ன? பாஸ்டர், எனக்கு பணம் வரணும், அது உண்டு இருந்தாலே நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன். இல்லை, நீ கேட்கறது தப்பு. உங்களுக்கு பணம் வேணும்னு நீங்க கேட்கக்கூடாது. தட் இஸ் நாட் டீசன்ட் பிரேயர், இன்டீசன்ட். வீடு வேணும்னு கேட்கறது, பணம் வேணும்னு கேட்கறது. சாலமோனுக்கு ஒரு நாள் ஆண்டவர் தரிசனம் அளித்தார். கிங் சாலமோன், என்ன வேணாலும் கேளு அப்படின்னு. நம்மகிட்ட என்னைக்காவது சொல்றாரா என்ன வேணாலும் கேளு? சொல்லிட்டாருன்னா அந்த அஸ்தாவா அதுல உள்ள அத்தனையும் லிஸ்ட் எடுத்துக்கணும். இது அழைக்க முடிஞ்சாக்கா ஆகாது. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட அப்படி கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோனுக்கு தரிசனம் என்ன வேணும்? அவன் சொன்னான், இந்த ஜனங்களை எப்படி நடத்துவது, அதாவது இன்னொரு வார்த்தையில் இந்த சபையை எப்படி நான் நடத்துவேன். எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவர். ஐ நீட் விஸ்டம். சபை நடத்துறதுக்குன்னே ஒரு ஞானம் கொடுக்குறாரு பாருங்க. ஐயோ, எனக்கு அந்த ஞானத்தை அவர் கொடுக்க போய் தானே என்ன பாஸ்டர். சரியா? எத்தனையோ பேர் இதை ஜெயிக்க பார்ப்பாங்க. நான் தோக்குற மாதிரி போய் ஜெயிச்சுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் தோப்பேன். விசுவாசியை என்கரேஜ் பண்ணதுக்காக நான் தோத்து போயிருக்கேன். சில பேர் என்னை ஏமாத்த பார்ப்பாங்க. அவன் ஏமாத்துறான்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் என்னை ஏமாத்தி அதுல ஒரு சந்தோஷம் அவனுக்கு வருது. இல்லை, என்னை வேணாலும் ஏமாத்தி போட்டு நான் ஒண்ணு தெரியாம இருக்கேன். இப்படி விசுவாசிகளை காப்பாத்திருக்கேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் என்னை ஏமாத்துறது தப்புன்னு அவனுக்கு தேவனே புரிய வைக்கும். God is here. Hallelujah. அவர் உங்க யுத்தங்களை எடுத்து நடத்துவார். நீங்க don't try to go and prove who you are. Hallelujah. உங்களை கர்த்தர் நிரூபிப்பார். உங்க ஃபேமிலி, உங்க ரிலேட்டிவ்ஸ் மத்தியில கர்த்தர் அவர் உங்களை நிரூபிக்கும்படி கொடுங்க. நீங்க ஏன் வாக்குவாதம் பண்ணி நான் அப்படிப்பட்டவள் அப்படிப்பட்டவன். சில ஒய்ஃப் மாதிரி ஹஸ்பண்ட் ஐயோ வாக்குவாதம் பண்ணி நிரூபிக்க பார்ப்பாங்க. எல்லாம் வேண்டாங்க, நீங்க இந்த ஜென்மத்துல நிரூபிக்க முடியாது. அவர் அதை விட பெரிய ஆளா இருப்பாரு. அதனால அந்த போய் நிரூபிக்க யோசிக்கிறேன். நீங்க ஹஸ்பண்டுக்கு மேல தோத்து போங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே மாதிரி ஒய்ஃபுக்கு முன்னாடி தோத்து போகிற கணவன் உலகத்தை ஜெயிக்கிற கணவனா இருப்பார். Hallelujah. You should be defeated in your family, then you can overcome the world. இது புதிய சத்தியம். Hallelujah. இதுதான் உண்மை. இந்த பாருங்க, பிப்ளிக்கலா பேசுறேன். I have the Bible man. பைபிள் உள்ளதுக்கு மாறாக நான் பேச மாட்டேன். ஆண்டவர் இயேசு சிலுவையில போய் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து அந்த காங்கரராக மாறினார். எப்படி யாரா மாறினார்? அவரு காங்கரர். He conquered everything on the cross. அவர் மரித்து காங்கர் பண்ணார். நம்மள என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? விசுவாச பிள்ளைகளை சபை என்ன சொல்லியிருக்கார்? We are more than the conqueror. எப்படி சொல்லுங்க? We are சொல்லியிருக்கேன். We are more than the conqueror. அப்போ இயேசு கிறிஸ்து conqueror, church is more than the conqueror. எவ்வளவு பெரிய அதிகாரக்குள்ள இடத்துல கர்த்தர் வச்சிருக்காரு என்பதை பாருங்க. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கிலும் அதிகமாக செய்வான்னு சொன்னார். கூடுதல் அத்தாரிட்டி. இதே சிஸ்டம் தான் உங்க ஃபேமிலியிலும் கொண்டு வரணும். சரியா? ஹஸ்பண்ட் போய் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சிந்த பாடுபட்டு வேலை செஞ்சு அவ்வளவு சம்பாத்தியம் பண்ணிட்டு யாருக்கு கொண்டு கொடுக்கணும்? ஒய்ஃப்ட. அது புத்தியுள்ள சரியா இருந்தா வீட்டை கட்டணும். அது ஒரு டைப்பான சிஸ்டரா இருந்தா அதுக்காக நீங்க கொடுக்காம இருக்காங்க. நீங்க யூ obey the Bible.
வர கொஞ்ச நாள்ல அவங்களும் பைபிளை உபயோகப்படுவாங்க. உங்களுக்குள்ள கிருபையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். பங்கு பங்காக வகை வகையாக போர்ஷன் பை போர்ஷன் கிருபையில கொடுத்து கொண்டே இருப்பார். 60 30 60 60 100 வளர்ந்துட்டே இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ள கர்த்தருடைய இரக்கம், கிருபை, மகிமை, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டு இருக்கும். உள்ள கிருபை வந்தவன அந்த கிருபையே பேசும். நீங்க கொஞ்சம் கலங்கினீங்கன்னா உள்ள இருக்க கிருபை சொல்லும், என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய். நீங்க பரிசுத்தாயிக்கிறீங்க. பரிசுத்தமாவிங்கிறது ஒரு அனாயிண்டிங். அபிஷேகம் பெறுவது ஒரு அப்பாயின்ட்மெண்ட். Receiving the Holy Ghost is an appointment. God appoints us in a place for a purpose. அதான் அந்த அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம். பரிசுத்தாவி பெறாம நிறைய பேர் மறுரூபம் ஆக முடியாது. பரிசுத்தாவி பெறாம சுருக்கமா சொன்னா பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. அதுதான் சொல்ல முடியும். பரிசுத்தாவியானவர் தான் நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய சரீரத்தை மறுரூபப்படுத்துகிறார். இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பின ஆவியானவர் உங்களில் இருந்தால் உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்று ரோமர் 8:11 சொல்லியிருக்கிறது. அதனால நம்முடைய சரீர மறுரூபம், மனம் மறுரூபம். நீங்கள் உலகத்தில் இப்பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி உங்கள் வேஷம் தரிக்காமல் நீங்கள் மனம் மறுரூபமாகுங்கள் சொல்ற மைண்ட்ல நம்ம மறுரூபம் ஆகிறதும் சரீர மறுரூபம் ஆகுதல் ஆவியானவருடைய வேலை. அதுதான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள விசுவாசிகள். பரிசுத்தாவி இல்லாத சபை வளராது. அது எப்பவும் மாம்சம் தன்மைகளை காட்டிக்கொண்டே இருக்கும். அங்க வர்றவங்களும் அதுதான் சொந்த புத்தியில வாழ்வாங்க. சபை பரிசுத்தாய் பெற வேண்டும். கடந்த இந்த ஜூலை மாதத்துல 3 நாள் டாக்டர் பால் தினகரன் கூப்பிட்டுருந்தாங்க. எங்களுடைய காலேஜில் ப்ரொஃபஸர்களுக்குன்னு நீங்கள் அவங்க எல்லாம் அபிஷேகம் பெறணும். வர நிறைய பேர் அபிஷேகம் பெறாமலாம் வந்திருக்கிறாங்க. கேத்தலிக்ஸ் வந்திருக்கிறாங்க. மற்ற நிறைய ப்ரொஃபஸர்ஸ், ஒன்லி ஃபார் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலி. 3 நாள் ரெட்ரீட் வச்சிருந்தார். என்னையும் பிரதர் ஜிபிஎஸ் ராபின்ஸனையும் கூப்பிடுறாங்க. 2 பேரும் போகணும். அங்கே இருந்தோம். அப்படியே மாற்றி பிரசங்கம் பண்ணி சிலரை தவிர இது எல்லாரும் பரிசுத்தாய் பெற்றாங்க. ஆரம்பத்தில் இப்படிதான் உட்காந்துருந்தாங்க. நானும் பிரசங்கம் பண்ணேன். கல்லில் போய் பிரசங்கம் பண்ணேன். அது வாட்டுட்டாங்க. அப்போ எனக்கே ஆனால் இங்கிலீஷில் வேற பிரசங்கம் பண்ணேன். ஆவியானவர் இறங்கிட்டார், மாற்றிட்டார். எல்லாரும் சூழலை பார்த்து கடைசியில் பார்த்தா அவ்வளோ அழுது கர்த்தர் முன்பாக அபிஷேகம் பெற்று நிற்கிறது. கர்த்தர் சோதரர் பிரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். பிரதர் பால் தினகர் அவருடைய ஒய்ஃப் எங்கள் சபையிலேருந்து வந்தது. இந்து குடும்பத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டு அவங்க எங்கள் சபையில் ஞானஸ்நானம் எடுத்து அவங்க வந்தாங்க. ஞானஸ்நானம் எடுக்கும்போது அது வேற பேர் இருந்தது. இவேஞ்சலிருந்து பேரை மாற்றி ஞானஸ்நானம் எடுத்துச்சு. ஞானஸ்நானம் எடுத்து பிற்பாடு ஒரு 3 மாதம் கழிச்சு டாக்டர் டிஜிஎஸ் இந்த பெண்ணை தான் பாலுக்கு வேணும்னு சொல்லி அப்படிதான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சோம். அன்னைக்கும் நம்ம மகமாக தான் இருக்காங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்கிறத இதே மாதிரி நிறைய பேரை கர்த்தர் பயன்படுத்துகிறார். என்னையவே சொல்கிறேன்னு நினைக்காங்க. உங்கள் விசுவாசத்துக்காக நான் சொல்கிறேன். 800 பாஸ்டர்ஸ் என் ஊழியத்தில் வந்திருக்காங்க. 800 பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் அசம்பிளிஸ் ஆஃப் காடுடைய காரிய நிர்வாக குழுவில் இருக்கிற பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். அப்புறம் பாருங்கள், ஒரு மனுஷனை ஆண்டவர் உபயோகிக்க முடியும். உங்களை எல்லாரையும் கர்த்தர் உபயோகிக்க முடியும். கைநாள் அடையாளங்கள் அற்புதங்களையும் கர்த்தர் செய்ய முடியும். உங்கள் குடும்பத்துக்கு நன்மை செய்வார், ஹஸ்பண்டுக்கு நன்மை செய்வார், ஒய்ஃபுக்கு நன்மை செய்வார். நான் அதான் சொன்னேன், ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு டிஃபீட் ஆனாதான் அந்த சிஸ்டர் ஜெயிச்சதுன்னு அர்த்தம். கணவனையே ஜெயிக்க முயற்சி எடுக்கிற சிஸ்டர் என்றைக்குமே சரியா வர. டோன்ட் ட்ரை டு ஓவர் கம். அதே மாதிரி அருமையானவர்களே, சபை என்றைக்குமே இயேசுக்கு கீழ்ப்படுத்தி இருக்குது. சபை இயேசுவை ஓவர்டேக் பண்ணாரு. அல்லது ஸோ அவர் நம்ம கையில் அதிகாரத்தை கொடுக்குறாரு, நம்ம அவர் கையில் அதிகாரத்தை கொடுக்கணும். எனவே இயேசு தான் சபையினுடைய ஆளுநர். இயேசு சபையின் அஸ்திவாரம். இயேசு சபையை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஜீசஸ் இஸ் பில்டிங் ஹிஸ் சர்ச். இங்கே மட்டும் இல்லை, அந்த உலகமெல்லாம் அங்கே நடக்குது. உண்மையாக இருக்கிற 5 பேரை வச்சு அவர் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். ஃபெய்த்ஃபுல் பீப்புள். 5 குடும்பம் இருந்தால் போதும். கொஞ்ச நாள் அது 50 மாறும், அப்புறம் 500 மாறும். இந்த சபை அப்படி மாறணும்னு மனசில் வச்சு நான் பேசி கொடுத்தேன். நான் எப்படி உங்களை கன்வின்ஸ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் ஹேவ் டைம். ஐ வாண்ட் டு ஃபினிஷ். ஆனால் ஆவியானவர் இடத்துல மன்றாடி உங்களுக்காக உங்கள் சபை வளரும் என்று நான் நிச்சயப்படுத்தி சொல்லி போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் காஸ்பல் பிரசங்கம் பண்ணுறதில்ல. எல்லோரும் எதிர்ப்பு வந்தாலும் பிரசங்கம் பண்ணுறதை நிறுத்தாதீங்க. ப்ரீச்சிங் ஆஃப் த காஸ்பல். ஆண்கள் பேசணும், பெண்கள் பேசணும், சின்ன பிள்ளைகள் கூட சுவிசேஷம் அறிவிக்கணும்.
அப்போதாங்க நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிற உண்மையுள்ளவங்களாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நாங்கள் அப்படி ஓடி ஓடியே சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால இந்துக்களுக்கு தரிசனத்தை கொடுக்குறாங்க. ஒரு நாள் ஒரு சிஸ்டர், ஒரு ஹிந்து லேடி, அது வீட்டில் ரொம்ப பிரச்சனை, சூனிய கட்டுகள். அதனால் அது வந்து ஒரு விஷ பாட்டிலை வாங்கி வச்சுட்டு தற்கொலை பண்ணி நான் சாக போகிறேன்னு சொல்லி, நாளைக்கு இந்த விஷம் பிடிச்சி செத்துருவேன்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டர் அழுதுகிட்டே தன்னுடைய கடவுள்களை நோக்கி கூப்பிட்டு தான் வணங்கின தேவதைகளை பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே நான் வீட்டை வெளியில் காம்பவுண்டை பெருக்கிக் கொண்டே இருந்தது. அப்போ திடீரென்று பார்த்தீங்கன்னா வெள்ளை குதிரை ஒன்று வந்து அந்த அம்மா காம்பவுண்டில் வாசலில் நிற்குது. இந்த அம்மா பெருக்குமாரை கீழே போட்டுட்டு ஓடி போய் காலில் விழுந்து, நீ யாரோ எனக்கு தெரியாது, ஆனால் கடவுளே என் பாவத்தை மன்னிச்சு என்னை காப்பாற்றும், நான் நாளைக்கு செத்துடலான்னு தானே இருக்கிறேன் சொல்லி அழுதுறேன். உடனே அந்த வெள்ளை குதிரையில் வந்தார் பாருங்க. அவர் முகம் தெரியல, ரொம்ப பிரகாசமாக இருந்தார். அவர் இப்படி கையை நீட்டினார். கையை நீட்டி அந்த அம்மாவை குதிரையில் ஏற்றி, நம்ப முடியாதெல்லாம் நடக்கும் கடைசி காலத்தில், குதிரையில் ஏற்றி அந்த ரோடெல்லாம் அந்த அம்மா சொல்லுது, அந்த ரோடு கடைசியில் எங்கள் சர்ச்சுக்கெல்லாம் குதியை போட்டு அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட் சைடில் முன்னால் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு, நீ போக வேண்டிய இடம் இதுதான் அப்படின்னு ஆண்டவர் கையை காட்டி சர்ச்சை காட்டி, அதுக்கப்புறம் இந்த அம்மாவை ரோடை கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணார். லாரி வருதா, கார் வருதா, பஸ் வருதான்னு அந்த தேவதூதன் இந்த அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு இங்கும் அங்கும் பார்த்து, லாரி பஸ் ஒன்று வராங்க ஓடுன்னு சொல்லிச்சான். இந்த அம்மா அந்த பக்கம் ஓடி வந்துட்டு சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ளே வந்துட்டு எட்டி பார்த்தா ஆனால் யாருமே இல்லை, வெள்ளை குதிரையும் இல்லை, யாருமே இல்லை. வேற ஒரு 10 நாள் கழிச்சு அந்த அம்மா வீட்டுக்கு நான் போனேன். போயிட்டு எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்க போனேன். அங்கே போனால் அங்கே அந்த 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 லேடி எனக்கு பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டுச்சோம். என்ன கேள்வி கேட்குதுன்னா, மாஸ்டர் என் வீட்டுக்கு வெள்ளை குதிரையில் வந்தாரே அவர் தேவதூதனா இயேசுவான்னு கேட்டுச்சு. அப்போது நான் உடனே வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் எடுத்து வெள்ளை குதிரையிலே ஒருவர் ஏறி வந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது சொல்லிட்டு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிற சகலத்தையும் வார்த்தைக்கு சொன்னேன். அது இயேசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். அந்த அம்மா சந்தோஷப்படுது, இயேசுவே வந்து உங்கள் சபைக்கு கொண்டாந்துட்டாரேன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த 19ஆம் அதிகாரத்தை சத்தமாக வாசித்து தான் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ஹஸ்பண்ட் உள்ளே இருந்திருக்க, அவர் நான் ஜெபம் பண்ணும்போது வெளியே வரல, ரட்சிக்குள்ள ஹிந்து, அவர் உள்ளே இருந்துட்டு அவர் பார்த்துட்டே இருந்துட்டு, நான் போன உடனே அந்த லேடியை கூப்பிட்டுக்கு பாரு, நீ படிப்பில்லாத பெண் என்று எனக்கு தெரியும், ஆனால் கொஞ்ச நாளாக உன்னை கவனிச்சுட்டு வாரேன், நீ அந்த சர்ச்சுக்கு புதிய கோட்டைக்கு போனதில் இருந்து உன்னுடைய காரியங்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது. ராத்திரி நீ எழுத படிக்க தெரியாத போகணும், ஆனால் ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி முழங்காலில் நின்று இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாமல் நீ கண்ட தரிசனத்தை, நீ கண்ட அந்த காட்சி, அது கிறிஸ்தவரோட பைபிள் இருக்கிற ஒரு காரியத்தை நீ பார்த்துட்ட. இனி நானுமே இந்த இயேசு பின்னால் தான் வரப்போறேன். அங்கிருந்து அப்போ படத்தை எடுத்து மனுஷன் அவளை நெருப்பு வச்சு சுட்டரிச்சு கொண்டு வந்து சபையில் வந்து ஞானம் ஆகிட்டாரு. நம்ம கொஞ்சம் நல்ல ஊழியம் செஞ்சா கரெக்டாக தரிசனம் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? சுற்றி இருக்கிறவங்களுக்கு இந்த சபையை பற்றி காட்டுவார், இந்த தேவ மனுஷனை பற்றி காட்டுறது நடக்க போறதை சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே இந்த சபை அப்படியாக கர்த்தர் விரும்புகிற சபையாய், நேசிக்கிற சபையாய், ஒரு மனமுள்ள சபையாய், வல்லமை உள்ள சபையாய், ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக வர வேண்டும். நிறைய பேருக்கு கலக்கம் இருக்குது. நான் சொன்னேன், ரொம்ப பொறுப்புள்ளவங்க தான் கலங்குவாங்கன்னு சொல்லி. அதில் இயேசு கிறிஸ்து ரொம்ப பொறுப்புள்ளவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசுவே கலங்கினார். இயேசுதான் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக. ஆனால் இயேசுவே கலங்கின 4 சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வேகமாக சொல்றேன். ஒன்று யோவான் 12:27 இருக்குது. அந்த வசனத்தில் சொல்றாரு, இப்போது என் ஆத்துமா கலங்குகிறது, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் நான் செல்வேன் சொல்லி அவர் சிலுவையில மனுஷனுடைய பாவங்களை ஏற்று அந்த குறிப்பிட்ட குருசிபிக்ஷன் டைமுக்குள்ள போறதை பற்றி அவர் ரொம்ப கலங்கினார். ஏன் கலங்கினார்னா, பாவம் அவர் மேல் சுமத்தப்படுறதை பற்றி. ஏன்னா அவர் பாவமறியாத பாலகின்றவர், பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையா இருந்தவர். அவர் மேல பாவங்கள், அருவருப்புகள் சுமத்தப்படுவதை அவர் ஆத்மா கலங்கியது. 2வது அவர் ஆத்மா கலங்கியது எப்போ? யோவான் 11:33 வாசித்து பார்த்தீர்களானால், லாசரு மரித்து போனான், மரித்து 4 நாள் ஆயிற்று. இயேசு 4 நாள் கழித்து வந்தார், அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்டார்.
சபை தேவ சபை மக்கள்ல கண்கள்ல கண்ணீரை இயேசு பொறுக்க மாட்டார். நீங்கள் கண்ணீரோடு ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் பிசாசுகளுக்கு பழி வாங்குவார். அவர் எழுந்து யுத்தம் பண்ணுவார். அதுதான் சபையின் கண்ணீர் தான் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலுக்கு ரொம்ப காரணம். இந்த கடைசி காலத்தில் மிகப்பெரிய எழுப்புதல் வந்து சபைகள்லாம் வளர்ந்து இந்த விற்கிறாங்க பாருங்க கட்டடங்கள், அதெல்லாம் திரும்பவும் ப்ராப்பர்ட்டி எல்லாம் திரும்ப மீட்டு எடுக்கிற அளவுக்கு பெரிய எழுப்புதல் வரணும்னா இங்கிலாந்து சுவிசேஷர்கள் மறுபடியும் எழுப்பணும். பின்வாங்கி போன இங்கிலாந்து சுவிசேஷர்கள் திரும்ப எழுப்பணும். அதுக்கு உதாரணமா தான் இந்த சபையில இருந்து 3 சுவிசேஷங்களை எழுப்புவாங்கன்னு நான் சொன்னேன். தேசத்தை அசைக்கிறோம், இந்தியாவை அசைக்க சொல்லல. இந்தியாவை நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க இந்த தேசத்துக்கு கர்த்தர் கொண்டாந்து இருக்கிறாருல, உங்களை கொண்டுதான் கர்த்தர் அசைக்கணும். மாஸ்டர் இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, பைபிள் தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுதான் ரொம்ப நல்லது. சில பேர் ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்களெல்லாம் உபயோகிக்க மாட்டார், ஓவரா தெரிஞ்சு இருப்பாங்க. தலை மட்டும் பெருசா இருக்கும், அறிஞ்சு அதை படிச்சு இதை படிச்சு. கர்த்தருக்கு சின்சியர் ஒபீடியன்ஸ் உங்களுக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கலங்கினது யூதர்கள் அழுகிறதை கண்டு இந்த யூதர்களுக்காக எவ்வளவோ செய்தார். அவர் 10 வாதையை ஈர்த்தலை கொடுத்தார். இந்த யூதர்களுக்காக செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிடித்தார், எரிகோவை தகர்த்தார். 40 வருஷம் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். தேவதூதருடைய சாப்பாடு 40 லாங் இயர்ஸ். சாப்பாடு வாசல்ல வந்து கிடக்கும். அது எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு. நான் கூட யோசிச்சேன், அப்ப இல்லாம போயிட்டு வாசல்ல வந்து சாப்பாடு இருக்குமே, சிக்கன் 65 கபாப் எல்லாம் வாசல்ல வச்சா எப்படி இருக்கும்? இப்போ இந்த காலத்துல பிரியாணி. சில பேர் பிரியாணி சாப்பிடுங்களா? வேண்டாம், எனக்கு இங்கிலீஷ் சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு. இதுவரை சோறே சாப்பிடலன்னா 15 நாள் ஆச்சு. இங்க வந்துமா இட்லி, இங்க வந்துமா தோசை, அதே தோசை, இங்க வந்து எனக்கு கொண்டா. சில பேர் இங்க வந்து டைகர் குழம்பு வச்சு சாப்பிடு, புளி குழம்பு வேண்டாம், எல்லாம் வேண்டாம். சில பேர் இங்கேயும் வந்து ஊறுகாய் வச்சுருக்காங்க. குட்டி மாறணும். இங்க உள்ள சாப்பாடு சாப்பிட்டு ருசியா இல்லையா பாசம். ஆனா இந்த தேசத்துல கொண்டாந்துருக்காருல்ல, சும்மா கொண்டாந்துருப்பாரா? ஏதோ போட்டு சம்பாதிச்சுட்டு அப்படின்னு போகணும். வாழ்நாள் எல்லாம் கலக்கத்தோடு கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கணும். இதுதான் கூப்பிட்டாரா? இல்லை. பர்பஸ். பிள்ளைகளை கட்ட ரொம்ப பெரிய ஆளாக ஆக்க போற. பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறேன், நான் பள்ளிக்கூடத்தில் நின்று ஜெபிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்ல பள்ளிக்கூடத்தில் நின்று பிரசங்கம் பண்றேன்னா என்ன அர்த்தம்? உங்க வீட்டு வாசல்ல முழங்கால் போட்டு ஜெபிக்கிற மாதிரி தான் அதனுடைய அர்த்தம். என் மனசு உங்க வீட்டுக்கு போயிருக்கும். இப்படிதான் ஆண்டுமே வளர்க்கிறார். ரத்னம் பால் தான் அப்படித்தான். இந்த பிரசங்கம் பண்ணும்போது உங்க வீட்டு ஒவ்வொரு வீட்லயும் முழங்கால் நின்று போட்டு உங்க வீட்டுக்காக ஜெபம் பண்ணிருக்கோம். ஒரு தீமை உங்களுக்கு வராது. அதனாலயா உங்களுக்கு அனாவசியமான வியாதிகளும் வரப்போகிறது இல்லை, அனாவசியமான நஷ்டங்கள் வரப்போகிறது இல்லை, அனாவசியமான டிரான்ஸ்பரும் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. நான் நினைப்பேங்க, ஐயோ இந்த பிரெக்சிட் எல்லாம் வந்து நம்மளை தூக்கி போட்டுருவாங்க எங்கேயோ, அந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு ஏற்கனவே செய்வார். எத்தனை காரியத்துக்காக ஜெயிக்க ஆலையா. ஆனால் நீங்க சொல்லாட்டாலும் நான் ஜெயிப்பேன். சில பேர் ரொம்ப கலைங்க, ஐயோ நம்மளை தூக்கி அங்கே போட்டுருவாங்க. ஒரு பிரதர் சொல்றாரு, யூரோப்புக்கு அல்லது யுஎஸ்க்கு போக சொல்றாங்க. என்ன செய்யணும்? ரெண்டு இல்லை, அவர் யூரோப்ல போடுறேங்கிறாங்க அல்லது யுஎஸ்க்கு போகிறாங்க. ஆனால் என்னுடைய சொந்தக்காரங்க ஆஸ்திரேலியாவில் உனக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் வாங்குறாங்க. இந்த 3ல எங்கே போகணும்? நம்ம ஏன்ட்ட கேட்டால் நான் என்ன பண்ணுறது? நான் ஜெபம் பண்ணி யூரோப்புக்கு வேண்டாம் சொன்னேன். யுஎஸ்னா ஓகே, ஆஸ்திரேலியானா எனக்கு அவ்வளவா தெரியல. நான் போயிருக்கிறேன், பட் எனக்கு பற்றி தெரியாது. ஜெபம் பண்ணிக்கிறேன்ட்டு நைஸாக கற்றுக்கிட்டு சொல்லுவேன். ஆனால் ஆஸ்திரேலியா அல்லது யுஎஸ் அவருக்கு கிடைச்சா சந்தோஷம். யூரோப் வேண்டாம், எனக்கு தேவையில்லை. ஏன்னா அங்கே தான் அந்த கிறிஸ்துவ எழுதுவோம். அல்லேலூயா. இந்த ஐரோப்பிய நாடுகளை கொண்டு தான் எல்லாத்தையும் தேசத்தையே உலகத்தையே அவன் ஆட்டு படைக்க யோசிச்சு தான் இந்த திட்டத்தெல்லாம் போட்டு கொண்டு வராங்க. அவங்க தான் அதனால தான் காசு ஒரே காசாக இருக்கணும், லாங்குவேஜ் ஒரே லாங்குவேஜாக இருக்கணும், ஆளுகை ஒரே லாங்குவேஜ். இப்போ இவங்க வெளியே வந்தாங்க பாருங்க. இதுதான் இயேசு கிறிஸ்து செய்கிற மகா பெரிய வல்லமையான ஒரு செயல். நிறைய பேருக்கு இதுக்கு சாதமாக இல்லை, என் கம்பெனி அந்த கம்பெனி அப்படின்னு ஆடிக்கிட்டாங்க. இயேசுவானவர் வந்துட்டு போயிடுவாரு, நீங்கள் வந்து போயிட்டு அதை எப்போ வந்தாரு அப்படின்னு கேட்டுட்டு இருப்பீங்க. இந்த சர்ச்சில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, சரி மிச்சம் பேரெல்லாம் காணுமே, பாஸ்டையும் காணுமே, கீபோர்டு வாசிட்டு இருந்தவரை காணுமே, அவங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. நம்ம மட்டும் என்ன பண்ணிட்டு கைவிடப்பட்டோம். சரி, இப்போ முடிக்க போற நேரம்.
இயேசுடைய கலக்கத்தை குறித்து சொன்னேன். 1, இந்த வேலைக்குள் போகிறதுனால அவர் கலங்கினார். 2, யூதர்கள் அழுகிறதை கண்டு கலங்கினார். நான் கூட ஒரு விசுவாசி அழுதுட்டேன், அதை பொறுக்கவே முடியாது அப்படின்னு அப்படிதான் ஆண்டவர் என்னை உருவாக்கி. ஒரு விசுவாசி அழுதா என்ன, ஒரு அதுவும் விசேஷமா ஒரு பொம்பளையா அழுதா என்னால் தாங்கவே முடியும். பெண் என்றால் பேயும் இறங்கும், பேயே இறங்கும் போது நான் இறங்கக்கூடாதா? இப்படித்தான் சொல்லி விட மாட்டேன். எப்படின்னா ஒரு லேடி ஸ்பீடா வந்து ஜெபம் பண்ண ஆபீஸ்ல உட்காந்து பாஸ்டர் ஐயான்னு அழுது ரொம்ப அழுது. அது அழுத நாளை அது அழ மாத்தி எதுக்கு அழுகிறன்னு தெரியாம. அதுக்கப்புறம் சிஸ்டர் என்ன விஷயம்னா அது சொல்லுது, பாஸ்டர் என்ன அநியாயம் பாஸ்டர், என் ஹஸ்பண்ட் அந்த பொம்பளை தள்ளிட்டு போயிட்டா அதுக்காக. உடனே எனக்கு இந்த சிஸ்டர் கண்ணீரை கண்டோம்னா எனக்கு கடும் போகும். உன் ஹஸ்பண்ட அவன் கொண்டு போன என்ன தைரியம் இருந்தா பேசுவாங்க, கொடுத்தது போதும் பொங்கி எழுதுகிற மாதிரி எனக்கு ஜெபம் வல்லமையா ஜெபம் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணி அதாவது சிஸ்டர் டாக்டர் கொண்டு வருவார் ஆறுதலின்னு சொல்லி அனுப்பிவிட்டு அப்போ பெரிய ஆறுதலாக பெரிய ஊழியம் செஞ்ச மாதிரி திருப்தியாக உட்காந்து 1/2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு லேடி வந்து சொல்லுது, வந்தாளா அப்படின்னு கேட்குறேன். யாருமா? நான் வந்ததில்ல, அவதான் ஐயா, நான் தான் முதல் மனைவி, அவதான் என் ஹஸ்பண்டை தள்ளிட்டு போயிட்டா. அப்பதான் யோசிச்சேன், ஐயா இவ்வளவு நேரம் நான் அழுது ஜெபம் பண்ணது, 2வது மனைவிக்கெல்லாம் அழுது ஜெபம் பண்ணிருக்கிறேன். என் மேலேயே எனக்கு விருப்பு. நீ ஒரு பாஸ்டரா? இதை விட இன்னொரு விஷயம், அன்னைக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தைய ஒரு வீட்டில் போய் ஒரு அம்மா பிரெக்னெண்டா இருந்து ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணேன். சின்சியரா ஜெபம் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச அத்தனை வார்த்தைகளை போட்டு வசனங்களா போட்டு சுகமான விடுதலை கொடு, சுகமான பிரசவ காலத்தை கூட ஆண்டவரை ஜெபம் பண்ணி ஆமேன்னு முடிக்கிறேன். அந்த லேடி சொல்லுது, பாஸ்டர் நான் பிரெக்னெண்டாவே இல்லை, வயிறு சும்மாவே பெருசா இருக்கு. எனக்கு ரொம்ப வருத்தம். அந்த நேரம் என் முகத்தை நீங்க போட்டோ எடுத்து வால் போஸ்ல போட்டா எப்படி நான் நினைச்சேன். இல்லாததுக்கு 15 நிமிஷம் ஜெபம் பண்ண, இருக்கிறதுக்கு ஜெபம் பண்ணவே ஆள் இல்லை. இப்ப இல்லாத ஒண்ணுக்கு போட்டு ஜெபம் பண்ணிட்டோம். எனக்கு சங்கடம். ஸோ இது மாதிரி எனக்கும் ஃபெயிலியர் வந்திருக்கு. வருது, ஆனாலும் வெற்றி நமக்கு கொடுக்குறாரு. மலேசியா தேசத்துல போய் அப்பதான் ஃப்ளைட்ல போய் இறங்கி ஒரு சைனீஸ் லேடி என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகும்போதே நான் அன்னைக்கு பார்த்து என் ஒய்ஃபு வேற பண்ணிட்டேன். ஒய்ஃபு உட்காந்து நான் பாரு, இதான் மலேசியா, இதான் மரம், இதான் வீடு, இப்படி காட்டிக்கிட்டே வாரேன், பெருசா சொல்லிட்டே வாரேன். நான் பல தடவை போயிட்டேன், என் ஒய்ஃபை ஒரு தடவை கூட்டு போறேன். பாரு இதுதான் அது, இதுதான் அது. அந்த லேடி சொல்லுது, மாஸ்டர் ஆன் தி வே can you pray for elderly lady, she is very sick. உடனே நான் நினைச்சேன், மலேசியாவில் போய் இறங்குற முதல் நாளையே ஒரு அற்புதம் நடந்தா நமக்கு நல்லது தானே அப்படின்னு நினைச்சிட்டு ஓகே வை நாட் கோ அண்ட் ப்ரே அப்படின்னா அந்த அம்மா அங்கே சுற்றி இந்த சுற்றி ஒரு பெரிய வில்லாவை வந்து நிற்பாங்க. அதில் 7 காரணி கட்டிடத்தை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் உள்ளே போய் அப்படி நிப்பாட்டி, ஐயோ நான் உள்ளே போய் கண்ட காட்சி, அங்கே ஒரு அம்மா 25, 2, 3, 4 குழாய்கள்லாம் கட்டி தொங்க போகுது. அது இழுத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கா நான் ஜோமனும், இதுக்கா அற்புதம் நடக்கணும்? ஐயோ ஆண்டவரே, நடந்தா சந்தோஷம், என் ஒய்ஃபும் சந்தோஷப்படும். இன்னைக்கு பார்த்து என் ஒய்ஃபை வேற கூட்டிட்டு வந்துட்டேன், இதில் அற்புதம் நடக்காம போச்சுன்னா என்ன ஆகும் சொல்லிட்டு நான் போய் சரிதான்ட்டு அங்கே ஒரு ஆப்பிரிக்கன் நர்ஸ் வந்து கிளீன் பண்ணிட்டு அப்படி நிற்கிது அதுக்கிட்ட. அந்த அம்மா கால் அங்கே இருக்குது, தலை அங்கே இருக்குது. நான் தலைமாட்டில் நின்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் உண்மையிலே அது இங்கிலீஷில் வேற ஜெபம் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷோ கொஞ்சம் அதெல்லாம் வச்சு நல்லா ஜெபம் பண்ணி சுகமாகும், ஹீல்டு ஸ்டேஜ் அப்படியாகும் அப்படின்னு சொல்லி ஆமேன் இந்த கண்ணை திறந்தேன். ஒரு கம்பியை காணும், இந்த குழாயெல்லாம் ஒன்றி காணும். குழாயெல்லாம் இல்லையே, அற்புதம் தான் நிகழ்ந்து விட்டதோ அப்படின்னு பார்க்குறேன். திடீர்னு தான் பார்க்க கால் 2 காலை கவனிச்சேன். 2 காலும் ஒரு ஏதோ ஒரு கயிறு வச்சு கட்டி வரவு பார்த்தா வாயெல்லாம் ஒரு துணியை வச்சு அப்படி கட்டி என்ன நடந்தது. அப்பதான் அந்த நர்ஸ் சொல்லுது, நீங்க ஜெபிக்க தொடங்கி 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த அம்மா அந்த அம்மா பாஸ்டவே நான் ஃபெயிலவே
நான் செத்தேன். இதுல ஒரு அற்புதம் நடந்தா அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன், சர்ச்சு கட்டுறதுக்கு வேற ஃபண்ட்ஸாவும் கிடைக்கும். செத்து போச்சு. என்ன பண்ண? யூ ஷுட் அவாய்ட் திஸ். இந்த அவாய்ட் பண்ணிருக்கணும். இங்க வந்துட்டேன். பிறகு தனியா போய் ஒரு சோஃபாவில் அங்கிட்டு திரும்பி உட்காந்து, என் ஒய்ஃப் அங்கிட்டு திரும்பி உட்காந்து, ஒரு பேச்சு இல்லை. பேசுறதுக்கு என்ன இருக்கு? கடைசியில் கொஞ்ச நேரத்தில் பார்த்து திடீர்னு அந்த வந்து ஃபோன் போகுது. ஒவ்வொரு தேசத்துக்கும் ஃபோன் போகுது. அவங்க பிள்ளைங்க எல்லாரும் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. சிலர் வந்துட்டாங்க. கார்கள் வந்து நிற்கிது, நிறைய கார்கள் வந்து நிற்கிது. நான் பார்த்தேன், ஐயோ போச்சு, நான் இப்படியே செத்து போச்சு அப்படின்னா அவ்வளோ பேர் வந்தாங்க. நேரம் அந்த லேக் அந்த இடத்துக்கு போவாங்க. அந்த அம்மா அப்பா படுத்துக்கிற இடத்துக்கு பக்கம் போவாங்க. பார்த்துட்டு அவ்வளோ பேரும் ஏன் திரும்பி வந்தாங்க. நான் அதை உட்காந்துருக்கேன்ல, தேங்க்யூ ரெவரண்ட், தேங்க்யூ ரெவரண்ட். நம்ம பால் ரொம்ப நாள் எடுத்து நடந்துச்சு. நீங்க வந்து ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டீங்க அப்படின்னு அவ்வளவு நேரம் குனிஞ்சு உட்கார்ந்து இருந்தவன். யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, அது இறந்தாலும் 1000 பொண்ணு. நான் ஜெபம் பண்ணி சுகம் வந்தாலும் நல்ல பேர் தான், செத்தாலும் நல்ல பேர் தான். அவ்வளவு பேர் கை கொடுத்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்களுக்கு மகிமை பத்துக்கலாம். இயேசு உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்ற, மகனே மகளே, இன்று முதல் உன் காரியத்தை நான் மாற்ற போறேன். உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷனை சீராக மாறும். எல்லா காரியங்களும் உன் கைக்குள்ள கண்ட்ரோல்ல வந்துடும். உங்களுடைய ஃபைனான்ஸ், உங்களுடைய ஜாப்ஸ் எல்லாமே கரெக்டாக போய்க்கொண்டிருக்கும். அது உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர போறேன். அதனால நீங்களுடைய இருதயம் கலங்கக்கூடாது. உங்களுடைய இருதயம் கலங்காத இருப்பதா? பெருசா கலங்குறது வந்து இயேசு ஒரு பக்கம் கலங்கினார். அவர் 3வது கலங்கினது எப்போம்னா, இயேசு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவனை காட்டி கொடுப்பான் அப்படின்னு கலங்கிட்ட கூடவே இருந்தவன் அவனை காட்டி கொடுக்குறான்னா அவர் கலங்கமா இருக்கார். இயேசுடைய சபையில மொத்தம் 12 பேர் தான். 12 பேர்ல ஒருத்தன் காட்டி கொடுக்குறான், துரோகம் பண்றவனா இருக்கான். இயேசு கலங்கலையே, கலங்க மாட்டாரா? கலங்கிட்டார். இது மாதிரி இயேசு கலங்கின சந்தர்ப்பங்கள் பொறுப்புள்ளவர்கள் கலங்குவார்கள். தானியேல் ரொம்ப பொறுப்புள்ளவர், அவன் கலங்கினான். அவன் கலங்கி சில வேளை வியாதிப்பட்டு போனான். 8ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்பான். தானியேல் 8 கிடைத்தான். கலங்கி வியாதிப்பட்டு சில நாள் வியாதியாய் கிடந்தது. எதிர்காலத்தை நினைச்சு கலங்கி இருக்கான். அப்படி பொறுப்பா ஒரு குடும்ப தலைவன் ரொம்ப பொறுப்பா இருப்பான். என்ன நடக்குமோ, எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் ஜாப் எப்படி போகும், என் ஃபேமிலி எந்த தேசத்துல நான் வீடு கட்டணும், எதை செய்யணும், எங்க கர்த்தரை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிற ஒரு கலக்கத்தோடு இருக்கிறவங்கள பார்த்து தான் நீ கர்த்தர் சொல்ற. இந்த இருதயம் கலங்காத இருப்பதாக. அதே போல இனி வரக்கூடிய நாட்டில் பெரிய ரிவைவல் வரணுமே, அதுக்கெல்லாம் நம்ம கலக்கம் எப்போ அனுப்ப போறீங்க? அந்த பெரிய இடத்துல சபைகளில் ஜனங்கள் திரளாய் வந்து உள்ள இடம் இல்லாமல் வெளியெல்லாம் நிற்கக்கூடிய நாள் என்று வருமோ அந்த கலக்கம். இந்த கலக்கம் எனக்கு ஒரு காலத்துல ரொம்ப இருக்குது. இன்னும் அந்த கலக்கம் இருக்கு. 52 வருஷம் நான் பாஸ்டா இருந்தாலும், எனக்கு 72 வயது ஆகியிருந்த பொழுதுனும் இன்னும் எனக்கு இப்போதான் மினிஸ்ட்ரியே தொடங்குற மாதிரி எனக்கு உண்மையான பாரம் கலக்கம். என்னை பார்த்து அவர் சொல்றேன், உங்களை பார்த்து அவர் சொல்றேன், இந்த தேவ மனுஷனையும் பார்த்து சொல்றேன், உங்களுதையும் கலங்காது இருப்பதாக. எந்த விஷயத்துக்காக உங்க மனசு கலங்கினாலும் அது வந்து ராங்கா போற மாதிரி போகும், ரைட்டா திரும்பிடும். இயேசு கிறிஸ்து அவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம். அவர் ஒருவரை எல்லாம் வேறு தெய்வம் இல்லை. அவர் ரட்சகர். அவரை நம்பி வந்துட்டீங்க. ராங்கா போகுது பாஸ்டர், என் லைஃப்ல எனக்கு விரோதமா போறேன், எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் அகைன்ஸ்ட் மீ, எனக்கு எல்லாமே விரோதமாக தான் நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன், எனக்கு திங்க் பண்றேன், விரோதமா நடக்கிற மாதிரி வரும், ஆனா சாதகமா போய் முடிய போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நம்ம பைபிள் வந்து நிறைய பேசலாம். சில நேரம் கர்த்தர் தன்னை மறைத்துக் கொள்வார், பயப்படாதீங்க. சில நேரம் கர்த்தர் உங்களோட பேச மாட்டார், அப்பயும் பயப்படாதீங்க. சில நேரம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை எடுப்பார், ஆனாலும் பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் பைபிள் ஆதாரம் எடுப்பார், எடுக்கும்போது பயப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க இந்த பாதையில போக நினைப்பீங்க, பாதையை மாத்துவார், அப்பவும் பயப்படாதீங்க. ஒரு பாத்திரத்துல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு உங்களை பார்த்து விடுவார். எரேமியா 48 அதிகாரம் 11 படி, இன்னொரு பாத்திரத்துக்கு இன்னொரு வெசல் உங்களை இந்த வெசல்ல இருந்து இந்த வெசலுக்கு ஊற்றி, இந்த வெசல்ல இருந்து இன்னொரு வெசல்ல ஊற்றி. தட் மீன்ஸ் the Lord changes from one experience to another experience, from that to another experience. உங்க படிப்புக்கும் உங்களுடைய திறமைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஜாப்ல கர்த்தர் உங்களை போடுவார், ஆனாலும் கலங்காதீங்க.
கர்த்தர் அங்கே நின்று உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிறபடினாலே உங்களை நான் நேசிக்கிறேன். கர்த்தர் உங்களுடைய பிரியமா இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடையது. எந்த மனுஷனும் நீங்க கொஞ்சம் அந்த சபைக்காக உண்மையா இருந்தீங்கன்னா இந்த சபையை பற்றி விஷன் கொடுத்து தரிசனத்தை கொடுத்து அவர் அழைத்து கொண்டு வருவார். இங்கே தேவன் சொல்ற அற்புதங்களின் அடையாளங்களையும் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் அற்புத அடையாளங்கள் இந்த சபையில் நடக்கும்னு விரும்புறீங்க? நிறைய நடக்கும் போது இனிதான் அது வந்து கொண்டிருக்கிறது. அற்புத அடையாளங்களின் ஊழியம் இங்க இருக்கிறதான யாரோ 2 பேர் அற்புத அடையாளங்களின் ஊழியத்தை அவர் கொடுப்பார். அப்போ உங்க மூலமா நிறைய ஆத்மாக்கள் அற்புதங்களை பெற்று ரட்சிக்கப்படுவாங்க. இல்லைன்னா திருநெல்வேலியில் இவ்வளவு பெரிய சபை எப்படி வரும்? அற்புதங்கள் எல்லா வாரம் சும்மா அப்படி நடக்குது. நான் சும்மா பாடுவேன், அவரை நோக்கி ஜெபிப்பேன், நான் வசனமா பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பேன். ஆனா கர்த்தர் அடையாளங்களை அற்புதங்களை செய்கிறேன். ஒரு லேடி சொல்லிட்டு நான் மாடியில் இருந்தேன், மாடியில் நின்றுட்டு இருந்தேன். திடீர்னு அங்கிருந்து கால் தவறி கீழே தரையில் விழுந்தேன். யாமா இப்படி விழுந்தீங்க, என்ன சொல்லக்கூடாதான்னு வேற நான் தெரியும். அங்கிருந்து விழுந்தேன், பெருவரையில் கட்டாகி அங்க போய் விழுந்துச்சேன். உடனே அது கிராமத்திலிருந்து வர ஒரு ஹிந்து லேடி, புதுசாக தான் சர்ச்சுக்கு வருது, அங்க போய் விழுந்தது. உடனே இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லிட்டு ஓடி போய் அதை எடுத்து அதில் வச்சேன். அது ஒட்டிக்கிடுச்சுங்குது. உண்மையா சொல்றாங்க, என்னாலே நம்ப முடியல. அது சொல்லும்போது ஏம்மா ஏம்மா வாய் அடைச்சுட்டேன், பெருவரில் கட்டாகி அங்க போய் விழுந்து. அப்பதான் என்ன யோசித்தேன், மல்கோசின் காது பேதுரு வெட்டின போது அதை எடுத்து ஒட்டி வச்சாங்க. காதை மல்கோஸ் காதை பேதுரு பட்டயத்தினால் வெட்டின போது காது அறுந்து கீழே விழுந்தது. அப்ப ரத்தம் வந்திருக்குமா வராதா? நேச்சுரலி ரத்தம் பொட்டி இருக்கும். அவன் கத்தி இருப்பானா கத்தி இருக்க மாட்டானா? கத்தி இருப்பான். உடனே எடுத்து ஒட்டி வச்சுட்டாரு. அவனுக்கே வராங்கல்ல, ஏன் கத்தணும், ஏன் கத்தனை இப்ப தெரியுது, காது கீழே உடனே ஒட்டி வச்சுட்டாரு. ஆண்டவர் இயேசு ஒட்டுகிற தேவன். அவன் சிலருடைய ஊழியம் வெட்டுகிற ஊழியம், இயேசுடைய ஊழியம் ஒட்டுகிற ஊழியம். நீங்க வெட்டுற ஊழியத்தை பண்ணாங்க, ஒட்டுற ஊழியத்தை செய்வீங்க. அப்ப அதை செய்ய முடிஞ்ச தேவன் இதையும் செய்வார்கள் நினைச்சு பெருவரல. இன்னொரு லேடி சொல்லுது, பாஸ்டர் எனக்கு வந்து ஜெபம் பண்ணிச்சு. என்னம்மா ஐயா எல்லாரும் நெல் விதைக்கிறாங்க, ஏன் வயல்ல நெல் விதைக்கிறதுக்கு காசு இல்லை. அப்ப நான் சரியான பாவப்பட்ட அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி நான் ஒரு சிறு உதவி பண்ணலான்னு யோசித்தேன். நிறைய பேருக்கு உதவி பண்றோம். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். ஃபீடிங் மினிஸ்ட்ரின்னு வச்சுருக்கோம். நிறைய செய்வோம். அப்போ இந்த லேடிக்கு நான் ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டேன். அதுவும் கொஞ்ச நாள் சில மாதங்கள் கழித்து ஒரு 3 நெல்லை தூக்கி கொண்டாந்து காணிக்க வைக்குது. அப்போ நான் சொன்னேன், இங்கே வாங்கம்மா, நீங்கள் தான் நெல் விதைக்கல, நீங்களே இந்த 3 நெல் எங்க? ஐயா உண்மையா ஐயா, ஐயா உண்மையாக சொல்கிறேன் ஐயா, நான் விதைக்கல ஐயா, நான் விதைக்காம தான் இருந்தேன். சுற்றி இருக்கிற எல்லாரும் விதைச்சாங்க, என் வயல் நடுவில் இருந்தது. கர்த்தர் திடீர்னு உங்கள்கிட்ட வந்து ஜெபிச்சேனா சொல்லுது, உங்கள்கிட்ட வந்து ஜெபிச்சேனா? ஆமாம்மா. அப்போ தேவனுக்கு தெரியும் மழையை அனுப்புனாரா? ஆமாம்மா. அந்த மழையில் அப்படியே அந்த வயலில் இருந்த நெல்லெல்லாம் அடித்து என் வயலில் கொண்டு போட்டுச்சு. அந்த விளையில இந்த விளையாடி இப்படியெல்லாம் செய்வாரா? அதாவது பாவம் அதுகளுக்கு செய்யறது அப்படி செஞ்சு விட்டேன். இன்னொரு லேடி பாருங்க, அது 4 வாரம் தான் சர்ச்சுக்கு வந்துருக்கோம். வந்த லேடி அவள் வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு போனேன், உன்னைய நீ எனக்கு வேண்டாம், உன்னை நான் சொல்ல அந்த வார்த்தை அறுத்து விட்டுருவேன், நீ வேண்டாம் கோயிலுக்கு போ இல்லைன்னு சொல்லி திட்டிருக்கேன். வேற சொல்லியிருக்காரு, சரி நீ எப்படி செத்து தொலை, இந்த சர்ச்சுக்கு போ, என்னும் போ, நான் மட்டும் செத்தாலும் சாவேனே தவிர அந்த சர்ச்சுக்கு வர மாட்டேன், செத்தாலும் சாவேனே தவிர இயேசுங்கிற பேரை சொல்ல மாட்டேன். இப்படி ஸ்ட்ராங்கான மனுஷன், பயங்கர இந்து. இந்த லேடி ஒரு 4 வாரம் வந்து ஒரு நாள் ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போயிருக்கு. அந்த ஆள் தூக்கில் தொங்கியிருக்கு. தூக்கில் அந்த ஆள் தொங்கின உடனே ஹஸ்பண்ட் இல்லை, என்ன இருந்தாலும் கணவன் இல்லை, அது பைபிளை வச்சுட்டு ஓடி போய் இயேசுவே இயேசுவேன்னு தான் ஓடிது. அதுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். பைபிள் ரொம்ப தெரியாது, புதுசாக வருது. இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி கால் 2ஐயும் பிடிச்சி தூக்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 15 வயசு வாழ்வுக்குள்ள அது கயிறை வெட்ட, அப்படியே அந்த உடம்பு கீழே சாய, அந்த உடம்பை கீழே போட்டு மேலே உட்காந்துக்கிட்டு அடின்னு அடிச்சுட்டு, இயேசுவே என் கணவரை நரகத்துக்கு வேண்டாம், என் கணவரை நரகத்துக்கு போக விடமாட்டேன் கத்திச்சு. அந்த அம்மா இந்த லேடி இந்த சாட்சியை மைக்கில் சொல்லும்போது நான் அழுதுட்டேன். என் ஹஸ்பண்டை என் கணவரை நரகத்துக்கு போக விட மாட்டேன் சார், இயேசுவே
கணவரை காப்பாற்றணும், கணவரை காப்பாற்றணும். அப்படின்னு அடிச்சு சாசே உடைய விட மாட்டேன், என் கணவனை நரகத்துக்கு எடுக்க உடைய உரிமை இல்லை, அவனை விட மாட்டேன்னு சொல்லி கோபி சாசே இயேசுவே கணவனை உயிரோடு தாங்க, என் கணவனை பரலோகத்துக்கு வேணும் அடிச்சதுலயோ என்னமோ தெரியல, அந்த ஆள் கண்ணுதான், அந்த ஆள் கண்ணு திறமை உண்மையா அப்படியே அசையாம தொங்கிட்டு இருந்த ஆளு கண்ணு திறந்துட்டு. அப்போ ஒருவேளை மெடிக்கலி சம்திங் ஹேப்பனாக இருக்கலாம், அல்லது தேவனுடைய அற்புதமாக இருக்கலாம், cannot explain. அப்போ அந்த அம்மா அந்த ஆள் உயிரோட வந்து கண்ணு திறந்த உடனே இந்த லேடிக்கு சந்தோஷம் கொடுக்காம, என்னங்க உங்களுக்கு கண்ணு திறந்துட்டு இயேசு உங்களுக்கு சுகம் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு உயிரை கொடுத்துட்டாரு, இயேசுவேன்னு சொல்லுங்கன்னு அடின்னு அடிச்ச உடனே அந்த ஆள் இயேசுவேன்னு சொல்ல, இயேசுங்கிற வார்த்தையை கூட சொல்ல மாட்டேன்னு சொன்ன லேடியை சொல்ல வச்சார். வேற ஒரு ஞானஸ்நானம் எடுப்பார். கர்த்தருக்கு சொல்றேன், இந்த மாதிரி நடக்கணுன்றது சிஸ்டர், இங்கிலாந்தில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். இந்தியாவில் மட்டுமல்ல, இந்த தேசம் இப்படிதான் போய் கொண்டிருக்குது. கர்த்தர் வருங்காலத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் அனுப்புவார். அதற்கு தமிழ் மக்கள் அந்த உங்களை கர்த்தர் ஒரு பயன்படுத்துவார். நீங்க முழு சரித்திரத்தையும் ஹிஸ்டரியை வாசித்து பாருங்க, தமிழ் மக்களை கொண்டு ஆண்டவர் எவ்வளவு பெரிய எழுப்புதல் உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். நான் உலகம் முழுவதும் போறேன், நிறைய தமிழ் மக்கள் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோமா சிந்திய ரத்தம் வீண் போகவில்லை. எல்லாரும் எழுப்பி நிற்க போறோம், நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்க முகம் பார்க்காமல் எழுப்பி நில்லுங்க ப்ளீஸ், முகம் பார்க்காம